எங்கள் மனக்கரங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து பின்னாடி போக போக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு என்ன வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்து கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். பிதா இயேசு ஆவியானவர் மூலமாக இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அந்த ஆவியானவர் நம்முடைய உடம்புல இருந்தார்னா, இயேசுவை உயிரோடு எழுப்பினதை செஞ்சார்ல, அதையே தான் செய்வார். இப்போதைக்கு உள்ள மட்டும் விளக்கம். சரி, அப்போ நேரடி என்ன அர்த்தம்? ஜீவனை கொடுப்பார்னு அர்த்தம். அவ்வளோதான். உயிர், மனுஷ உயிர் வேறு, ஜீவன் வேறு. ஜீவன் நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, ஆனால் அப்படி ஒன்று நம்மக்கிட்டேருந்து ஜீவன் வெளிப்பட்ட மாதிரி தெரியல. எனக்கும் கூட பல வருஷம் நான் ஊழியனாக இருந்தும் கூட இப்போ தான் இந்த மாதிரி வசனம். அப்போல்லாம் இப்படி சொல்லுவாங்க, அவர் வந்தாருன்னா ரொம்ப வல்லமை ரைட்டு, வல்லமை மறுக்கக்கூடாது, வல்லமை உண்டு. நாங்கள் ஊழியர்லாம் எந்த கேட்டகரியில் போயிட்டோம்னா, கத்தி பேசுகிறது, அடித்து பேசுகிறது, ரொம்ப அதிகாரமாக பேசுகிறது, மக்கள் அப்படி நடுங்க வைக்கிறது, என்ன வல்லமையாக பேசுகிறாருங்க, இதிலேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டோம். வல்லமை கனிகள் என்றால் வேறு என்னவாக இருக்கணும்னா ஜீவனாக இருக்கணும். இன்னும் உங்களுக்கு வேறு மாதிரி சொன்னால், ஜீவன் வெளிப்படணும். ஜீவன் வெளிப்படல. அதுக்கு என்னன்னு பல வருஷமாக தியானிக்கும் போது நான் போன வாரம் சொன்னேன், நிறைய காயங்கள் நமக்குள்ளே இருக்குது. உங்கள் ஆவியில் தேவனுடைய ஜீவன் அது வெளிப்படணும். 3 தொட்டி வச்சிங்க விளங்குறதுக்கு. முதல் தொட்டி நிரம்பிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த தொட்டி, அதுபோல் ஆவியில் ஃபுல்லாக நம்ம பூரணமாக இருக்கும். அங்கே ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் சரீரத்துக்கு வெளியில் எல்லாத்துக்கும் தெரியணும். அப்படி தெரியலன்னா ஆவிக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நடுவில் ஆத்மா இருக்குது. அதில் ஏதோ ப்ராப்ளம். அந்த ஜீவனை ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது, அந்த ஜீவனை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னா காயங்கள். இந்த காயங்கள்ங்கிறது பெந்தகோஸ்து சபையில் நிறைய பேசுகிறது இல்லை, அதான் ப்ராப்ளமே. அதான் நிறைய வசனம் சொன்னேன். ஜனமாகிய குமாரத்தியன் சுகமடையாமல் போனால் பேலையா, அது என்ன, பிசின் தைலம் இல்லையா, ரணவயத்தின் இல்லையாலாம் வரும். இப்போ நேராக வரேன். அப்போ எனக்குள்ளே உங்களுக்குள்ள காயங்கள் நிறையா இருக்குது. இதை டீல் பண்ணணும். இது கிறிஸ்தவ சபை இதை என்ன பண்ணுறது? மேலே இருக்கிற காயங்களை டீல் பண்ணணும். இங்கே வா, அற்புத அடையாளம் கூட்டம் வைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு வியாதியெல்லாம் சுகமாகுது. ஆனால் எந்த வியாதியும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முடங்கி கிடக்குது. யாரும் நம்மளை தடுக்காமையே ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம மேலே எழும்பாமல் இருக்கோம், நம்ம முன்னேற முடியாமல் இருக்கும். அது என்னன்னா, எனக்குள்ளும் உனக்குள்ளும் ஏற்பட்ட காயங்கள். அந்த காயங்களை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நேற்று இன்னைக்கு இல்லை, சிறு வயதுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே அந்த காயங்களை எப்படி ஆற்றுவதுன்னு யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்காதனால 40 வருஷம் ஆனாலும் அந்த காயம் என்ன பண்ணல, ஆறல, அப்படியே ரன்னமாக தான் இருக்குது. அங்கே யாராச்சும் அப்படி டச் பண்ண வலிக்கும். இதுதான் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறது, ஊழியத்தை முழுக்க அனுபவிக்கிறது தான். இப்போ நம்மலாம் கூட்டாண்மையாக இருக்கோம். முதல்ல நம்ம 2 பேரும் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சபையில் இருக்கோம், நிறைய பேர் அந்த காலத்தில் சபையை விட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னா, நிறைய மேக்ஸிமம் ஊழியர் தான் சொல்லுவாங்க, அவர் இப்படி பண்ணார், அவர் என்னை விசாரிக்கலை, மற்றவங்கள்ட்ட நல்லா பேசுகிறார், என்கிட்ட பேசுகிறது இல்லை, பிரசங்கத்தில் திட்டார். இதே தான் இது. அப்படி செய்யலைய ஊழியர்கள் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? அவன் காயப்பட்டிருக்கான். புரியுது உங்களுக்கு? விசுவாசிகள் மட்டும் அவன் காயப்பட்டதுனால அவன் கோபத்தை எப்படி காமிக்கணும், எங்கே காமிக்கணும், முதல்ல அது காமிக்கலாமா, பொருத்தமா, இந்த இடத்துக்கு. அது பர்சனலாக எனக்கு ஏதோ ஒரு யாருக்கிட்டேயோ எனக்கு மனத்தாங்கள், அது அவங்க வெளியில் இருக்காங்க, உங்கள்கிட்ட காமிச்ச என்ன பிரயோஜனம்? அது அந்த விவசாயெல்லாம்
மூன்றாவது வரிசையில் 4 இருக்கிற ஆளுக்கு இந்த பிரச்சனை அதை சொல்லுவானுங்க. ஆனால் இவன் பிரச்சனை என்ன பண்ண மாட்டான். இதெல்லாம் கூத்து காமெடியாக போயிட்டுருக்கு. அது எனக்கு உள்ளே போக வேண்டாம். நான்லாம் அந்த மாதிரிலாம் என் காயத்தெல்லாம் சபைகளை காமிச்சது உண்டு, விஸ்வாட்டில் காமிச்சது உண்டு. வைக்காம சொல்கிறேன், மைக்கில் சொல்கிறேன். அப்புறம் என்ன? ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதை நான் கண்டுபிடிச்சேன். நான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆவியான்கிட்ட சப்மிட் பண்ணேன். இப்போது இந்த நாளில் அது இல்லவே இல்லை. உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சப்போஸ் இங்கே இருக்கிற யாராச்சும் வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல என்ன நினைப்பேன், இவங்க என்னை காயப்படுத்துகிறாங்கன்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் என்னை காயப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் என்னை காயப்படுத்தலை. ஏதோ நீங்கள் காயப்படுத்தும் போது அது காயம் இல்லை, ஏற்கனவே இந்த காயம் இருந்திருக்கு. நீங்கள் தெரியாமல் டீல் பண்ணும்போது கை இதில் பட்டுருச்சு, வலிக்குது. நீ இந்த வலிக்கு காரணம் இல்லை, ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட காயம்னு எனக்கு ஒரு புத்தி இருக்கணும். நான் எத்தனை பேர் விளங்குதுங்க? முக்கியமான விஷயம். எவ்வளோ தூரம் என்னை நான் முன்னிலைப்படுத்த பேசுகிறேன், அது மாதிரி உங்களை முன்னிலைப்படுத்திங்க. பாஸ்டர் கண்டுக்காதனால எனக்கு அஃபண்ட் ஆகிட்டேன், காயமாகிட்டேன். இல்லை, உனக்கு வேறு ஒரு காயம் சின்ன வயசில். அது நான் இப்படி தெரியாதானே பண்ணும்போது உனக்கு டச் பண்ணிருச்சு. நான் உன்னை காயமானேன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. இது காயம், இது பொதுவாக காயம்னு சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள். வெளிப்படையாக சொல்கிறதுனா, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சரியாக விசுவாசிகள் ஊழியர்களுக்குள்ளே உறவே சரியாக இருக்காது. மனைவி என்னை சரியாக டீல் பண்ணல, என்னை மதிக்கலை அப்படின்னு ஒன்று இருக்கலான்னு சும்மா ஒரு உதாரணம் வச்சுங்களேன். அப்போ மனைவி மதிக்கலை, அவள் என்னை காயப்படுத்துகிறாங்க, காயம் உள்ளூரே நமக்கு என்ன பண்ணணும், இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆஃபீஸ் போனாலும் சரி, பிஸ்னஸ் போனாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, அப்படி காயம்பட்ட ஊழியக்காரர் ஒரு சபைக்கு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அப்படி காயம்பட்ட பிள்ளைகள் ஒரு சபை விசுவாசிகள் இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம பொத்தி வளைச்சிக்கிட்டு நம்ம அப்படியே கட்டி பிடிக்கிறோம்ல, அதில் ரீசனே அர்த்தமே கிடையாது. இன்றைக்கில்லாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், முடியை பிடிச்சி இழுத்துக்குவோம். அதனால் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்போ சபை என்ன பண்ணணும்? முதல்ல அதான் நான் போன வாரம் பேசினேன். நீ வந்து என்ன தரித்திரனாக இருக்கிறாய், குருடனாக இருக்கிறாய், ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் திரவிய சம்பனனாக இருக்கேன்றேன். லவோதிக்கையாக சொல்கிறார். நான் பார்க்கும்போது நீ இப்படி இருக்கிற, ஆனால் நீ என்கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்? இல்லையே, சூப்பராக தானே இருக்கேன். அந்த ஆபிரகாம் சாரால் சிரிச்சுக்குவாங்க. உன் கர்ப்பத்தின் கனியே உனக்கு பிள்ளையாக வரும்போது கீழே குனிஞ்சு 2 சிரிப்பாங்க. எனக்கு ஏஜ் ஆயிரும்ல. ஆண்டவர் சொல்வார், சாரால் நீ நகைத்தாய். உடனே சாரா சொல்வார், இல்லையேம்பா. மனுஷர்கிட்ட நம்ம ஒத்துக்கிறத விட கடவுள்கிட்ட ஒத்துக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவர் எதுக்கு பேச மாட்டார். நமக்கு இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்குள்ளே இருக்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் அப்படியே வாங்க. ஏன்? ஈகோ. அதாவது நான் உங்ககிட்ட சிறுமியாக போகிறேங்கிறது ஈகோ தான். அது நான் அங்கேயே பேசலை. எனக்கே யாரும் இல்லாமல் தனிமையாக ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சேன். நான் என்ன பண்ண மாட்டேன், நான் யார் என்னன்னு அந்த வடிவேல் மாதிரி அண்டவருக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிட்டுருப்பேன். இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பார், அவர் பலாருன்னு ஒன்று இருப்பார். நல்லா புரிஞ்சுக்க, மற்றவங்கிட்ட உன்னை தாழ்த்திக்கிறது ஈகோன்னா அது ஈகோ இல்லை. உன்கிட்டயே ஏதாச்சும் ஒன்று வெளிப்படும் பொழுது நீ குறைவுள்ளவன்னு உன் மனசு சொல்கிறத உன் மனசுக்கிட்டே கான்ஃப்ளிக்ட் ஆகிற, அதை உன்னிலேயே நீ பிரிந்து விடுற. ஒரு ஈகோவனால் இன்னொருத்தரிடத்துலேருந்து நீ பிரிஞ்சு போகிறது ஈகோ தான். ஆனால் இந்த வெளியில் இருக்கிற பிரிவினைக்கு முன்னாடி நம்மளே ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, நம்மளே பிரிஞ்சு கிடக்கிறோம். என்கிட்ட ஒன்றுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். பிரச்சனை. நம்ம நல்லா இருக்கணும்னா, இந்த சொர்க்கமாக இருக்கணும்னா முதல்ல மற்றவங்கள விட்டுரு. உனக்கும் பிரிஞ்சு கிடக்கிற இல்லை, அதில் ஒன்று உங்ககிட்டயே ஒத்துக்க. ஆமாம், இந்த சைட்லலாம் நான் டிக் அடித்தேன்னா 100 மார்க்கு, இதில் ரொம்ப போராக இருக்கேங்கிறத நீ என்ன பண்ணிக்க, அக்செப்ட் பண்ணிக்க. நான் இதில் வீக்கு, இதில் நான் முதல்ல நம்மளை நாமே அறிந்து கொள்றதுங்கிறது
ப்ளஸ்ஸு நம்ம அறிஞ்சிக்கிறது தப்பு இல்லை, மைனஸையும் அறிஞ்சிக்கங்க. ப்ளஸ்ஸை அறியும் போது எவ்வளோ உனக்கு காலரை தூக்கி விட்றியோ நல்லா விளங்கிக்க. மைனஸை அறியும் பொழுது காலரை தூக்கி விடு. புரியுதா? ப்ளஸ் அறியும் போது மைனஸ் அறியும் போது அது வந்து பேயினுடைய உபதேசம். ஏன்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு நானும் காரணம் இல்லை, இந்த மைனஸுக்கு எதுவுமே நான் காரணம் இல்லாமல் போது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இருக்கும்போது நான் அது அவசியம் அது என்னென்னு டீல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். விளங்குதா விளங்கலையா? அதுக்கு நீ கடவுளோடு உறவாடும் பொழுது தான், அத்தி இலையை எடுக்காமல் நிர்வாணத்தை காட்டும் பொழுது தான் என்ன அர்த்தம், நீ கடவுளுக்கு முன்னாடியே ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே உனக்குள்ள நிர்வாணி நீ ஒத்துக்கிட்டதுனால கடவுள்கிட்ட திறந்து காமிச்சு ஒரு உறவு ஏற்பட்டு கடவுளுக்கு நீ வெக்கப்படவே இல்லை. அந்த உறவு ஸ்ட்ராங் ஆன உடனே உன்னோட நிர்வாணம் உனக்கு வெக்கப்படுத்துறது வெக்கமாக இல்லாமல் உன் நிர்வாணம் மட்டும் இல்லை, இதை உன்னோட எந்த வீக்னஸையும் நீ கேஷுவலாக பார்ப்ப, இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்ப, அப்படி சிரிச்சிட்டு பார்ப்ப, ரொம்ப கேஷுவலாக அழகாக பார்ப்பேன். தட்ஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப். சந்தோஷமாக நான் வாழ்கிறேன், நிம்மதியாக வாழ்கிறேன்னு இதில் இருக்கணும். இதில் இருந்தால் நிம்மதியாக வாழணும். என்ன அர்த்தம், உங்ககிட்ட என்ன டார்க் அண்ட் பிளேஸ் இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், இந்த வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். நான் நல்ல வேலை இந்த வியாதி இருக்குது, போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு அனுப்புகிறாங்களா? ஏன் ஸ்கேன் பண்ணுறோம்னா அந்த கண்டுபிடிக்கிறது தான். ஏன் கண்டுபிடிக்கிறோம்? அது ஹீல் பண்ணுறது தான். இப்போ நான் இதெல்லாம் வீக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன் கண்டுபிடிச்சிக்கிறேன்? அதோட குடும்பம் நடத்தலாங்கிறதுக்கு இல்லை, ஹீல் ஆகணும்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் நினச்சிக்காங்க சில பேர் இவர் அப்படியே விட்டுலான்னு சொல்கிறாரு போல. இல்லை அப்படிலாம் சொல்ல வரணும். வரல, பைத்தியம் கூட அப்படி சொல்ல மாட்டான், லூஸு கூட சொல்ல மாட்டான். அப்படி நான் அப்படி சொல்லவே வரல, ஆனால் ஒத்துக்கன்றேன். எனக்கு எங்கே, ஏன்னா இன்னொன்று யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு, நல்லா இருக்கு பாரு. என்னுடைய ஊழியத்தில் இந்த ஆப்போசிட் செக்ஸ் பெண்கள் தவிர்க்கப்பட முடியாது. எப்போ ஊழிய ஆரம்பிச்சனோ ஆணும் பெண்ணும் எல்லாம் கலந்து வருவாங்க. சரி, நீ என்னைக்கு சரி என்னை விடு, நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, ஆண்கள் பெண்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போது ஆண்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே பெண்கள் ஸ்டாஃப் இருக்காங்க, பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்லா நீங்கள் மனசாட்சி கை வச்சு பாருங்களேன். வீட்டில் புருஷன் இருக்குது, வீட்டில் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்களாம் இருக்குது. 20 வருஷம் 25 வருஷம் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறோம். ஒரு நாள் கூட நம்ம மனைவியை தவிர, புருஷனை தவிர, நான் யூடியூப்பில் தான் பேசுகிறேன் தவிர, அங்கே இருக்கிற யாரோ ஒரு வேலை ஒரு கிரேஸ் வராமல் இருக்குமா அப்படின்னுங்க. தலையை மட்டும் அழிச்சிடாதீங்க. அது கூட எவ்வளோ பயமாக இருக்குது பேர். நான் இப்படி சொல்லிட்டேன், இல்லை அப்படிலாம் வரலன்னா நான் என்ன சொல்கிறது? அங்கே வச்சுட்டேன், மூளையில் எடுக்க முடியாது என்னையும் அடிச்சுக்கிறதுக்கு. நீ என்ன கஜ குட்டிக்காரனை அடித்தாலும் இழுத்துக்கிட்டு போய் இன்னொரு குடும்பம் நடத்துன்னு நான் பேசலை. அப்படி போகிற போக்கில் அப்படின்னு ஒரு அட்மிரேஷனோ ஒரு அட்ராக்ஷனோ ஃபியூ செகண்ட்ஸ் சில கிரேஸோ வந்தால் தான் உனக்குள்ள ஹார்மோன்லாம் ஒழுங்காக சுரந்து வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டினா காயடிக்கப்பட்ட பொம்பளைன்னு அர்த்தம். அந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆக வெட்டி எடுத்து சந்தோஷப்படாது, மோசமானது அது. நான் ரொம்ப இது குறித்து மேலே அதுக்கு பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தான். எப்போ செக்ஸே நான் பேசலை. கவலை வந்தாலும், பயம் வந்தாலும், பொறாமை வந்தாலும், கோபம் வந்தாலும், புறணு பேசணுன்னு எண்ணம் வந்தாலும், எவளாச்சும் நம்ம தான் அடிக்க முடியல, கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆக மாட்டாளா அப்படின்னு ஒரு வக்கரமான எண்ணம் வந்தாலும் அதை மற்றவனுக்கு சொல்ல வேண்டாம். உனக்கு வந்துருச்சு இந்த விஷயத்தில் மோசமான வில்லி, ஆனால் உத்தம வில்லனுங்கிறது மட்டும் பர்சனலாக அக்னாலேஜ் பண்ணால் தான்
இதில் போய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அது மட்டும் இல்லை, லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கெலாம் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ரொம்ப ஒவ்வொரு நாள் விடிஞ்சு முடியும் போதில் அந்த ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த லைஃப் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நல்லா கவனிக்க, அது பேர் சுதந்திரம்னு பேர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சுதந்திரத்தோடு கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கு. அதெல்லாம் பெரிய வார்த்தை, பின்னாடி பார்த்துக்குவோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், போன வாரம் முடித்தோம். ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த காயங்கள் ஆற்றப்படாமல் இருக்கும், அதை ரொம்ப மூடி வைக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நான் எங்கே முடித்தேன்? ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு 3:13 எரேமியாவில் சொல்லிவிட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன். ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி அதுக்கு உதாரணமாக ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? யாக்கோபு. உன் பேர் என்ன? கேட்குறது யாரு? யாருக்கிட்ட? யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? உன் பேர் என்ன? அவன் என்ன சொன்னான்? யோசிக்கவே இல்லை. எத்தன். அவர் யோசிக்கலை, இனிமேல் நீ இஸ்ரவேல்ன்ட்டார். இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்டார்னா உன் பேர் என்ன? இஸ்ரேல். குத்து முஞ்சு மகரையில் கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு சான்ஸே இல்லை. நான் ரொம்ப ஃப்ரெண்டாக ஈஸியாக உன் கான்ஷியஸ் உன்ட்ட ஒரு கேள்வி நீ யாருன்னு கேட்குது. நம்ம மொல்ல மாதிரி தோணும், ரவுடி தானே நான் பேச மாட்டேன். எல்லாத்துக்குள்ளும் ப்ளஸ் இருக்குது. நான் அந்த பக்கமே வரல. சூப்பர், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சாதாரண இல்லை, அருமையான பிள்ளைகள், அதெல்லாம் வரல. பட் இன்னொரு பக்கம் நெகட்டிவ்ஸ் இல்லாமையாக இருக்கும். அது என்னைக்காச்சும் கர்த்தர் கேட்கும்போது ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நீ சொன்னது உண்டா? கை தூக்குங்க, நான் அப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறவங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்கியா? அப்போ அதான் சொல்கிறேண்ணே. எப்பயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? கை தூக்காங்களா? சீக்கிரம் தூக்குங்க. இது வந்து சாதாரண கொஞ்சல் இல்லை. அது அங்கே தான் உன் வாழ்க்கையே இருக்குது. நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கை தூக்குனா உன் வாழ்க்கை தூக்கிறோம். பயப்படாத. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்காச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இல்லாட்டினா ஒன்றுமே செய்ய முடியாது. அது ரொம்ப சார். அப்போது வந்து அவர் யாக்கோப்பு. நான் ஒரு 2-3 வாரம் அந்த யாக்கோப்பு கேரக்டரை குறித்து உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். பெரிய ஆழமான சத்தியங்கள் எபேசியர்லாம் விட்டுட்டு நம்ம ஐயா இருக்கார்ல, அவன் பேர் என்ன? யாக்கோப்புக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 3. மூணு 13 பாருங்கள். I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. நான் யாருடைய தேவன்னு கடவுள் அட்ரஸ் பண்ணுறாருன்னா, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். எப்படி தன்னை அட்ரஸ் பண்ணுறாரு பார். மனுஷன்கிட்ட சொல்லி அவங்களுடைய தேவன்றார். இப்போ நம்ம யாரை தான் எடுத்துக்க போகிறோம்? ஏன்னா ஆபிரகாம்னு கூட பரவாயில்ல. ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினுடைய தகப்பன்னு இப்போ சொல்கிறோம். அப்புறம் பார்ப்போம் தலைவரை குறித்து. ஆபிரகாம், ஈசாக், கடைசியில் நம்ம ஆள் வர்றார். யார் அவர்? கடவுள் சொல்கிறார், யாக்கோப்பின் ஏமாற்றுக்காரர்கள் எத்தனுடைய தேவன்றார்.
அவர் நம்ம கேரக்டர் சொல்லி அவங்களுடைய தேவன் சொல்றது அவர் வெக்கப்படல. யாரு வெக்கப்படணுமோ அவர் வெக்கப்படல. யாரு வெக்கப்படக்கூடாதோ அவங்க வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. நீ ஏன்னா சில வேலை வெக்கமெல்லாம் பேசுறீங்க. ஏன்னா அவர் எத்தராகிய கிறிஸ்டோபர் ஷேகருடைய தேவன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்படலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகவே எனக்கும் வெக்கம் இல்லை. நீ என்னை என்ன விமர்சனம் பண்ணாலும் என்னை காயப்பட்டு பேசினாலும் அதனால் நான் ஹர்ட் ஆக மாட்டேன், தலை குனிய மாட்டேன். ஏன்னா உனக்கு இது பிடிக்கல, அது எனக்கு தெரியுது, அவருக்கு பிடிச்சிருச்சு. ஆமாட்டான்றார். ஆமான்றார். யோசிப்பார். தலைவருக்கே நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு போச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? விளங்குதான் விளங்கலையா? நீ அந்த லெவலுக்கு வந்துடணும் தம்பி. நீ மற்றவங்களுக்கு முன்னாடி சுதந்திரமாக இருக்கணும்னா முதல்ல அவரோடு இருக்கிற உறவில் உன்னை திறந்து காமிச்சிரு. வாழ்வியல் பாரு, எப்படி எப்படி நமக்கு தைரியம் வரும், எப்படி நமக்கு சந்தோஷம் வரும், எப்படி நமக்கு ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்மளை குறித்து ஒரு உணர்வு எப்படி வரும். கண்ணாசன் இரத்த திலகம்னு ஒரு படத்தில் அவரே தோன்றி பாடியிருப்பார், டிஎம்எஸ் பாடியிருப்பார். அப்போ அவரை குறித்து ஒரு பயோகிராஃபி பாடியிருப்பார். அது என்ன பாட்டு? எப்படி ஆரம்பிக்கிறார் பார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. கோப்பைன்னா என்ன? விஸ்கி வைன் ஊத்துற கோப்பை இல்லை, அவனோட கேரக்டர் பார். அதாவது இந்த பிரசங்கத்துக்கு ஒரிஜினல் விஸ்வாசி யாருன்னா கண்ணாசன். ஏன்னா வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் அவ்வளோ பாப்புலாரிட்டி ஃபிகர் ஒரு திரையில் அடிக்கிறான். என் கேரக்டர் என்னன்னு பாடுறான்றான். அவன் கண்ணனுக்கு மட்டும் தாசன் இல்லை, நம்முடைய இயேசுவுக்கும் அவன் தாசன். ஆனால் இயேசு தாசன் பேர் வச்சவன் மறைச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் வாழ்க்கை கோப்பையில் இல்லை, ஆப்பையில் இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யாருக்கிட்ட? அவர்கிட்ட. ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதான் என்ஜாய் பண்ணுறேன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மயில் என் துணை இருப்பு, காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவனா. இன்னை வரைக்கும் கண்ணாசனை காரி துப்பி கேஸ் போட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கலடா, உனக்கு கிடைச்சிருக்கடா, அதை சொல்கிறாடா. நான் ஒருத்தி கூட புருஷனாக இருந்து கூட சொல்ல துப்புலடா எனக்கு. என்னடா நீ பெரிய ஆளாக இருக்கேடா நீ. அது அவன் இல்லைடா, கடவுள் அத்தியில எடுத்தவனுடைய வாழ்க்கை. நான் என்றும் நிரந்தரமானவன், நான் அழிவதில் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அவரை பாடி வைப்பேன். எனக்குலாம் அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்னடா இப்படி இருக்கா, ஆளுங்களாம் இப்படி இருக்கானுங்களே. சாரு நிவேதான்னு ஒரு அருமையான எழுத்தாளர், மலையாள எழுத்தாளர், போய் பாரில் போய் 3-4 பாட்டில் வாங்கி இப்படி அணைச்சிக்கிட்டு வர. அது பைய கொண்டு வரவான் அந்த ஆள். ரொம்ப ஃபேமஸான ஆள் சாரு நிவேதா, நிறைய கதை எழுதியிருக்காரு. ஒரு பெண் வாசகி அவர் ரொம்ப நாள் பார்க்கணும். அந்த கதையெல்லாம் பார்த்து ஒரு வேறு இமேஜ் அவர் மேலே. இவரை பார்க்கணும், ஆட்டோகிராஃப் பார்க்கணும். பார்த்தா வராரு அங்கேருந்து. இப்போ ஓடி போய், சார் நான் உங்கள் வாசிக்கு சார், உங்கள் கதை புக்கு ஒன்று நான் விடல சார், கையெழுத்து போடுங்க சார்னு இவ உற்சாக மீதில் பேசுகிற. பாட்டில் பற்றி அணைச்சிருக்கலாம், அவள் பார்க்கல. ஒன்று அந்த ஆள் சரி நம்ம ஆள் வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம ஊழியக்காரர் மாதிரி அல்லேலூயா அப்படிலாம் பேஸ் குரலாம் மாற்றாமல், அப்படியாம்மா அந்த பாட்டில் மேலே பிடி கொடுத்துட்டு கொடு ஆட்டோக்கார பொண்ணு கொடு பாட்டில் போயிட்டு வா. பாட்டிலோடு சாரு நிவேதா போகல, ஏதேன் தோட்டத்தில் அத்தியலை பூசாத அந்த ஆதாம் போய் கொண்டிருந்தான்.
அப்படி தாண்டி இருக்கேன் என் பிரசங்கம். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இங்கே நீ குடிக்கிறியா, குடிக்கிறது கெட்டது, குடிக்காது நல்லதுங்கிறதே பேசலை. மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாதே ஒரு கடவுள் வந்திருக்கும்போது மறைச்சிக்கிட்டே வாழ்கிறது தேவையான்னு கேட்குற ஒரு கேள்வி. மறைச்சா உன் வாழ்க்கை மறைஞ்சே போயிட்டு இருக்கும்போது ஏன் திறந்து காமிச்சா வாழக்கூடாதுங்கிறது இந்த கேள்வி. பெரிய கடவுளை குறித்து இதுலேருந்து கிழியுது இல்லை. அப்படி கிழிக்கிற ஊழியக்காரன் அந்த ரங்கத்தில் இருக்கிற சகல சாக்கடையும் ஏன் ஒன்று கற்றுட்டு சொல்லுங்கிறது என் கேள்வி. உலகத்தை ஏமாற்றலாம், விசுவாசியை ஏமாற்றலாம், எப்படி அவரை ஏமாற்ற முடியும்? அது ஒரு பெரிய சுமை எனக்கு. எதுவுமே எனக்கு ஒரு சுமை. சித்தர்கள், பெரிய பெரிய ஞானிகளும் கோவணமே சுமை. அகோரிலாம் நிர்வாணமாக இருக்கிற அகோரின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த கோவணமே அவனுக்கு சுமை. அவனுக்கு நம்ம பைத்தியம்னு சொல்லலாம், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறது நமக்கு புரியாது. சுமைங்கிறது இலவு மஞ்சும் சுமந்தான், இரும்பு சுமை தான். நல்லா புரிஞ்சிக்க, சுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரே ஒரு உயிர் ராசி மனிதர்கள் மட்டுமே. ஆனால் பாழா போன கிறிஸ்தவம் இருக்குது, மதம் இருக்குது, அவன் தான் சுமையை சுமந்துட்டு இருக்கு. சுமக்க வைக்கிறது தலைவன் தான், ஊழியன் தான். கர்த்தர் சொல்றார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். யோவான் நீங்களாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலையும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனா. என்ன அர்த்தம்? ஏதோ பழைய ஏற்பாட்டை அவன் ஏமாத்தினான், அப்படி இப்படி பண்ணான், கரை சேர்ந்துட்டான் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் யாக்கோப்பின் வாரிசுகள் உண்டு, பயப்படாத, நான் உன் தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் புதிய ஏற்பாட்டில் அதே தேவன் சொல்கிறார். மத்தேயு 22:31, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனாக இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா? இது மத்தேயு. மார்க் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் திருப்பி அதே தேவன் அட்ரஸ் பண்ணுறாரு, நான் ஆபிரகாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கேரக்டர் முக்கியங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அது ஏதோ ஒரு கதைன்னு விட்டுறக்கூடாது. இயேசு அட்ரஸ் பண்ணுறாரு, குமாரன் அட்ரஸ் பண்ணுறாரு. மார்க் 12:26 வாசிக்கிறோம், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறேன். லூக்கா 20ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 20:37, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயின் முச்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோப்பின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அழகவனே, நான் யாக்கோப்பின், ஈசாக்கின் தேவன் மட்டும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லி அப்படியே அந்த ஃப்ரேஸ் முடிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஏதோ ஒரு சரித்திரம், ஏதோ ஒரு கதை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டாக ஆடியோ கரெக்டாக இருக்கா? சொல்லலாம். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிரைஸ்ட் ஜீசஸ் கோட்டட் திஸ் வேர்ட் ஆல்ரெடி ஷோட் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஜீசஸ் கோட்டட். அப்போனா அது எவ்வளோ கேரக்டர் குறித்து எவ்வளோ முக்கியமானது. அதுவும் நம்ம பார்க்க போகிற யாக்கோப்பு கேரக்டர் குறித்து எவ்வளோ முக்கியமானது. நான் அவருடைய தேவன் இன்னும் சொல்லியிருக்காருன்னு ஜீசஸ் சொல்கிறார். இப்போ நீங்களாம் ஜீசஸ் நானும் கும்புற காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். யாக்கோபை விட்டுற முடியாது. நான் தான் எத்தன்னு சொல்கிறதுக்கு வெக்கம் அவசியம் இல்லை. ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதில் வந்து தொடருது. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிடுறாரு பாரு. லூக்கா எழுதின ஒரு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். 13:28, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும்
இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாரு, முதல்ல ஈசாக்கு யாக்கோப்பு அவர்களுடைய தேவன் சொன்னார். அவன் யாக்கோப்புனா எத்தன், ஏமாற்றுகிறவன், ஏமாற்றுகிறவருடைய தேவன் நான் சொல்கிறாரு. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மறுதளிக்காமல் 3 தடவை யாக்கோப்பின் தேவன் நான் தான் சொல்லிட்டு தேவ ராஜ்யத்தில் ஒரு ஃபீஸ்ட் நடக்கும். அப்போ மறக்காமல் யாக்கோபு எங்களோட உட்காந்து விருந்து சாப்பிடுவான்றார். இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த செய்தி அல்ல. ஐயோ நான் ஏமாத்துக்காரன், நான் எத்தன்றவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கவலைப்படாத, இங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் வந்து விருந்து சாப்பிட்றாங்களோ சாப்பிடுவோம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ அவரோட விருந்து சாப்பிடுவ. உங்களுக்கு முன்பதாக ஆயக்காரர்களும் பாவிகளும் வேசிகளும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஸோ ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்திருப்பார்கள். மத்தேயு 8:11 பாருங்களேன். மத்தேயு 8:11. ஏன் பாஸ்டர் யாக்கோபு குறித்து நீங்கள் பேசணுமா அப்படின்னா, ஆமாம் இயேசுவே பேசிட்டாரு, நான் எப்படி பேசாமல் இருக்கிறதுன்றேன். 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். புரியுதா புரியலையா? என்ன புரியுது? பந்தி இருப்பார்கள். இவன் எப்படி எத்தனோ அது போல நிறைய எத்தர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து இந்த எத்தர்களோடு பந்தி இருப்பார்கள். நாங்களும் அவர்களோடு பந்தி இருப்போம். அவர் கடவுளுங்க. எத்தர்களை தூக்கி அழுகையும் பற்கடிப்பான இடத்தில் போடுங்கள். ஒரு பாட்டை நம்ம பாடுவோம். என்ன நல்ல பாட்டு அது. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். அவங்க அழிஞ்சு கத்திட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்மா? சூப்பர்மா, சூப்பர். அவன் புள்ள தெரியாமல் நரகத்துக்கு போயிட்டா. அம்மா மம்மி அப்படி நானும் பரலோகத்தில். பிள்ளை என்ன பண்ணுவா? ஒன்னே துப்ப மாட்டா. இப்படி ஒரு கடவுள் இருக்காருல, கடவுளை துப்புவா. கடவுளுங்கிற அவர் இல்லை. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே இருப்பேன். ஏய் நீ நரகத்துக்கே போடா. என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு வாக்கப்பட்ட உடன்படிக்கை ஆயிடுச்சு, நீ நரகத்துக்கே போ. அதுக்கு உனக்கு முன்னாடி போய் நான் காத்திருப்பேன், உனக்கு சூடு வெக்க வரக்கூடாதுன்னு. அவன் கடவுள்டா. அந்த கடவுளை சபையில் தேடாத, வேறு கடவுள் தான் இருப்பார். கிறிஸ்டபர் ஷேகர் பேசுகிற கடவுள் திரியேகத்தில் இருக்கிற கடவுள். அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இந்த 3 இடத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் வந்து யாக்கோபின் தேவன் இயேசு சொல்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு பந்தி இருப்பாங்க தேவராஜ்யத்தில். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களும் அவங்களோட பந்தி இருப்பாங்க, நாங்கள் அவங்களோட இருப்பாங்கன்னு சொன்னார்னா, அப்போ யாக்கோபு திருடனோடு அங்கே வந்து திருட்டு புத்தியோடு அங்கே இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. எத்தன் இருக்கணும்னு என்னமோ ஒரு ரீவயரிங் பண்ணி பிதாவாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆக என்னை போல் இங்கே என் சபையில் இருக்கிற யாராச்சும் எத்தர்களாக இருந்து ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. மற்றவங்கள பார்த்து காம்ப்ளெக்ஸ் ஆனால் கவலைப்படாதீங்க. உனக்கு எனக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்மளை ரீவயர் பண்ணி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், திறந்து காமிச்சிட்டே இருக்கோம் இல்லையா? ரீவயர் பண்ணி உன் பக்கத்தில் உட்காந்தவங்க பாவமெல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு நீ அப்பாவாக உட்காந்துருப்ப. பிதா. இந்த வருஷம் பாவிகள் அக்கிரமக்காரர்கள் எல்லாம் திருச்சபைக்கு பிதாக்களாய் மாறுகிற வருஷம்.
மூக்கில் விரல வைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்ட விஸ்வரூபம் எடுத்து கர்த்தரால் மாற்றப்பட்ட கருவியாக இருப்பார்கள். அதை நீ பார்ப்பாய். ஸோ உன் பெயர் என்ன? என் பெயர் யாக்கோப். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை உண்டு. இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கதையே எனக்கு இல்லாதவங்க கை தூக்குங்க. எனக்கு ஒரு கதையும் இல்லைங்க. அதுவே ஒரு கதை தான். அவங்க வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டாலும் அது அவங்களுக்கு என்னவே தெரியல, அது ஈவெண்ட்டாகவே தெரியல, அப்படியே அதுவே ஒரு கதை தான். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல, நம்மளே நினைக்கிறதில்ல. ஒருத்தர் கூட்டாக அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி வாங்கலாம். ஒரு கதை இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய கதை இருக்குது, சூப்பரான கதைகள்லாம் இருக்குது. விஸ்டம் டிவியில் ஒரு தம்பி பேசிகிட்ருக்கோம். ஒரு மாதமாக திருப்பி கிறிஸ்மஸ் பேசுங்க அண்ணா அப்படின்னுச்சு. டைம் இல்லை, நியூ இயர் டைம் இல்லை, மலையை குறித்து பேசுங்க அப்படின்னுச்சு. டைமே இல்லை. அப்புறம் வம்படியாக வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி குடகு மலை மாதா சர்ச்சு ஒன்று இருக்குல்ல, மலை, அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். கேமராவே எடுக்கலை. ஏன்னா அந்த மலையில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் என்ன ஆச்சுன்னா வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. வேறு லெவல் கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயம் பார்த்துட்டு அவனே சொன்னான், அப்பா வேணாப்பா, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், இந்த எனர்ஜியை, இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வேறு லெவலில் பேசுவீங்க, அப்போ ஸ்டுடியோவில் வச்சுக்கலாம் அப்படின்னா. அப்போ எதுக்கு சொன்னேன்னா, அந்த மாதிரி அப்போ அந்த பையன் சொன்னான், யார் அந்த தம்பி சொன்னான், அண்ணா நீங்கள் விஸ்டம் டிவியில் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க, அதில் நோவா தமிழ் மரபுலேருந்து போன ஆள்னு ஒன்று சொன்னீங்க. அது நிறைய பேர் 7,000 என்னமோ 7,000 இண்டிவிஜுவல், அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு. அதில் சென்னையிலேருந்து ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, ஆனந்த், உன் விஸ்டம் டிவிலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் எனக்கு யாரோ சென்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தர் நோவா குறித்து பேசியிருக்காரு, அவர் யாருன்னு கேட்டிருக்காரு, சினிமா டைரக்டர். அவர் பாஸ்டரா அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு இருக்காராம். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து சினிமா வேர்ல்ட்லேருந்து ஒரு வேவ்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அவர் பாரு, நம்ம பேசின ஒரு நிமிஷம் கிளிப்பை பார்த்துட்டே அவர் அட்மையர் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் அவருக்கு ஆனந்திட்ட சொன்னேன், ஆனந்த் அவர்கிட்ட கேளு, ஏதாச்சும் கால் ஷீட் வேணும்னா கேளு, நான் தரேன் அப்படின்னு. ஆனால் என்னென்ன சொல்லியா தரணும் அப்படின்னா, ஆமாம் நீ பாரேன், கோமாளித்தனமாக இருக்குது, நீ பாரு ஒரு நாள், அது 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 அதுக்காகவே நான் டிசைன் பண்ணப்பட்டு கத்தர் கொண்டு வந்தாருன்னு ஒத்துக்குவேன், நீ பார்ப்போம், அது கத்தர் செய்யட்டும். அப்போது எது சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது. அதுபோல் யாக்கோபுன்னு சொல்கிறோமே, அவனுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவனோட அப்பா யார்? யாக்கோபு அப்பா யோசித்து ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எலிசாவா? ஈசாக். யாக்கோபு ஒரு ஸ்டோரின்னா அவங்க அப்பா ஈசாக்கு ஒரு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஈசாக்கு ஸ்டோரியை கேட்டால் டைட்டில் போட்டு ஒரு சாங், ஒரு ஃபைட்டு, ஒரு பிரிவு, ஒரு கிளைமேக்ஸு, ஒரு கல்யாணம், வணக்கம்னு முடிஞ்சிடும். ஸ்மூத்தாக இருக்கும். ஜேக்கப் ஸ்டோரியை படம் எடுத்தால் தட்டார் புட்டார்னு ஒரு மாதிரி ரஃப்பாக பயங்கரமாக இருக்கும். கடவுள் என்னன்னு தெரியல, அப்பா புள்ள மட்டும் இல்லை, அக்கா தங்கச்சி மட்டும் இல்லை, அம்மா மக மட்டும் இல்லை,
அவர்கள் இண்டிவிஜுவலாக இருப்பார்கள். ஒருவர் கதையை போல் இன்னொரு கதவை இருக்காது. ஒருவர் ஸ்மூத்தாக ஒருத்தர் கதை ஒரு கரடுமுரடாக இருக்கும். யாக்கோபின் அப்பாவாகிய ஈசாக்கினுடைய கதை ரொம்ப ஸ்மூத்தாக போகிற கதை. அந்த காலத்துலலாம் கட்டடிச்சு போய் அமராவதி டவுன்ஷிப்பில் படம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் உமாபதி ராமலிங்கம், வேலு, அரவிந்தாட்சன் இவங்கெல்லாம் வருவாங்க கூட. அப்போ மேக்ஸிமம் நான் பாலச்சந்தர் படம் போவோம். இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்தர் படத்துக்கு தான் நான் போவேன். அவனுக்கு எல்லா படத்தும் போவானுங்க. பட் நான் போகும்போது கூட வந்துடுவானுங்க. எதுக்கு வருவானுங்கன்னா, படம் ஓடிட்டு இருக்கும், 3 பேர் பின்னாடி 2 பேர் இப்படி உட்காந்துக்குவானுங்க. நான் பாலச்சந்தர் படத்தையே அடுத்த சீன் இப்படி எடுப்பார், அந்த சீனை இப்படி எடுத்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அவனுக்கு கேட்டு கை தட்டுவானுங்க. ஆனால் கொட்டாயே சீரியஸான படம் ஓடிட்டுருக்கும், இவன் மட்டும் கை தட்டுவானுங்க. அது கை தட்ட மாட்டேன், நான் சொன்னது கை தட்டுவான். ஞாயிற்றுக்கிழமை பொருத்தமே இல்லாத மாதிரி இருக்கா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சபை உனக்கு பொருத்தம் இல்லை. இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் உனக்கு என்ன இல்லை, பொருத்தம் இல்லை. மற்றபடி தேவனும் கிழமையும் பொருத்தம். அப்படியே அவனை கொண்டு போயிட்டான். அப்படி இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் ஈரம் இருக்குது, ரத்தம் இருக்குது, தண்ணி இருக்குது, உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, பெயின் இருக்குது. அவர்கள் தேவன் தான் நான் பேசுகிற தேவன். அப்போ ஈசாக்கோடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக போகும். ஜேக்கபோட ஸ்டோரி பார்த்தா கரடமுடாக போயிட்டுருக்கும். அதுபோல் எனக்கும் உனக்கும் இன்னைக்கு என்னதான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆனாலும் போனாலும் எனக்குள்ளும் உனக்குள்ளும் ஒரு கதை ஒன்று உண்டு. இந்த கதை பெரும்பாலும் நான் யாரிடத்திலும் சொல்ல மறந்த கதை, நமக்கு மட்டுமே தெரிந்த கதை. இது ஷேர் பண்ணாமல் ஒருத்தர்கிட்டே இருக்கிற ஒரு தலை ராகம் உள்ள அவ்வளவு பயங்கரமாக வேற ஒரு கேரக்டர் இருக்கிற பாட்ஷா. இன்னும் ஒன்றுமே தெரியாம உட்காந்துருக்கீங்களா? எல்லாத்துக்குள்ள அந்த கதை இருக்குங்க. அதில் கர்த்தர் கிரியை செய்யாமல் புதிய ஏற்பாட்டு சபை ஜீவனை வெளிப்படுத்த முடியாது. நாங்கள் அங்கே வந்துடுவேன் டக்குன்னு. நல்ல கவனி. ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்கிறத பழைய ஏற்பாடு விடாமல் புதிய ஏற்பாடு விரைவி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் ஒரு கேரக்டர், ஈசாக்கு ஒரு கேரக்டர், யாக்கோபு ஒரு கேரக்டர். என்ன சொல்கிறாரு? நான் ஒவ்வொரு தேவனுடைய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலில் இல்லாமல் அவனுக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. மனிதன் விழுந்துட்டான். விழுந்த கரப்டட் டிசைனோட மால் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கான். தேவன் முதலாவது தன்னை உனக்கு வெளிப்படுத்தி அவரை போல உன்னை மாற்றுவதற்கு இங்கு வரவில்லை. நீ இப்போ எப்படி மால் ஃபங்க்ஷன் பண்ணுற, எப்படி வேறு வடிவத்தில் இருக்குங்கிறது உனக்கு தெரிய வேண்டும் என்று முதல் காரணமாய் அந்த உருவத்தை உனக்கு தெரிய வைக்க வந்திருக்கிறார். நீ மேலே நீ யாராக இருக்கிறாய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவராக நீ இல்லை என்பதை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கு வேண்டிய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். புரியுதா?
இதில் என்ன நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு நான் சொல்லிடுறேன். என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பாரு. ஓஹோ, அப்போ விசுவாசிகள் கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஆபிரகாமின் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க, ஒரு கூட்டம் ஈசாக்கின் கேரக்டர் மாதிரி இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் ஓஹோ அப்படியா? அப்படி இல்லை, ஒரே ஆளுக்குள்ளே 3 கேரக்டர் இருக்கும். இப்போ பேசுகிறேன் நானும் கேட்குறேன், உனக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஆபிரகாம் கேரக்டரும் இருக்குது. ஆகவே தான் பலிபீட கட்டிடுறது வார வாரம் வந்துடுறோம். ஈசாக்கின் கேரக்டரும் இருக்குது. ஈசாக்குனா என்ன? சிரிப்பு. மறந்துடாமல் யாரோடைய கேரக்டர் இருக்குது? கலந்த கலவையாக இருக்கிறதுனால அதை முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, நீ யாக்கோபு 3 பேர்த்தையும் ஒத்துக்க வேண்டாம், நீ யாக்கோபுன்னு ஒத்துக்க, எத்தனை ஒத்துக்க, அப்புறம் உன்னை நான் பிதாவாக மாற்றிடுறேன். நீ உனக்கு எப்போ பிதாவின் ப்ரொமோஷன் வரும்? ஒத்துக்காது தான் ப்ராப்ளமே. பாஸ்டரும் சேர்த்து தான் அந்த பிரசங்கத்திலே வராரு. இன்னும் சொல்ல போனால் பாஸ்டர் தான் மெயினே. இப்போது பாரேன், இப்போ நமக்குள்ளே நான் சொல்கிறேன், ஈசாக்கு கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஈசாக்கு சூப்பரான கேரக்டர். டைம் இல்லை, அது அப்புறம் பார்க்கலாம். ஈசாக்கு நல்லா இருக்கும், அவர் அழகாக இருக்கும், ஜிவ்வுன்னு போகும், எம்ஜிஆர் படம் மாதிரி இருக்கும், அழகாக போகும். நீ நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவ சாயல், கர்த்தருடைய இதெல்லாம் இருக்கும், நீதிமான், பராக், அதெல்லாம் சொல்கிறோம்ல. அது ஈசாக்கு. அது இதை தேவனே உன்னை என்னவா ஆக்கிட்டாரு? நீ உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன ஆகலை, அவரே உன்னை என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். உலகத்துக்கு உப்பா அவரே உன்னை என்ன பண்ணிட்டாரு? ஒரு இண்டிவிஜுவலால் சிலுவையில் அப்படி ஆக்கிட்டார். ஆகவே ஈசாக்குன்னு என்ன அர்த்தம்? நீ நீதிமான் தான், எல்லாம் தான். ஆனால் உள்ளே யாரும் இருக்கிறான். என்ன அர்த்தம்? தியாலஜி படியே நீ ஈசாக்கு தான். ஆனால் ஆக்டிவிஸ்ட் வாழ்க்கையெல்லாம் யாராக இருக்குது? தியாலஜி படி நீ ஈசாக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக நீ யார் இல்லை? ஈசாக்கு இல்லை. ஆகவே ப்ராக்டிக்கலாக நீ எத்தனை இருக்கிறதுனால தேவன் ஈசாக்காக இருக்கிற அதில் டீல் பண்ணுறதுக்கு அவர் வேலை இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது இல்லாதனால அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? யாக்கோப்பை டிசிப்ளின் பண்ண வேண்டியிருக்கு, ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. நீங்களும் நானும் ஒழுங்கே படுத்த வேண்டாம். தியாலஜி படியே நம்ம நீதிமான், பரிசுத்தமான், அவரோடு சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒருத்தர் அடிச்சிக்க முடியாது. ஆனால் சிங்காசனத்தை அமர்ந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? அசிங்கமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த அசிங்கமாக வாழ்றியேன்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணிடுறான்? டமாலும் சிங்கத்தை உட்காந்துருக்கோன்றான். தேவன் அது கரெக்டு தான்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்குறார்? நானே சிங்கம் உட்காந்துருக்கேன்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட சில காரியத்தை நான் செய்யணும். எப்போ செய்யணும்னா, நீ எத்தனை சொன்னால் தான் நான் செய்ய முடியும். விளங்கலையாப்பா? நீ எடுத்தோன்னு இல்லை ஆண்டவரே, நான் நீதிமான், கலைமான், சுலைமான்னா சரிமான்ட்டு கிளம்பிடுவார் அவர் பாட்டுக்கு. உனக்கு அவருக்கு வேலையே கிடையாது. ஆனால் நீ அப்படியே செத்து போயிடக்கூடாது, அப்படியே ஏமாந்துடக்கூடாது. உன்னை ப்ராக்டிக்கலாகவும் அந்த தியாலஜிக்கு கொண்டு வரணுங்க. நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், உன்னை நான் டிசிப்ளின் பண்ணுறேன், உனக்கு நான் உன்னைய டிசைன் பண்ணுறேன்.
ஐ ஹாவ் டு டீல் வித் யூ. நான் மட்டும் சில காரியத்தெல்லாம் செய்யணும். அதுக்கு நீ முதல்ல அக்செப்ட் பண்ணணும். ஆமாம், நான் எத்தன்னு சொன்னால் தான் நான் செத்து மாட்டிக்கிட்டு கோட்டெலாம் போட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வச்சு ஏதாச்சும் நான் செய்ய முடியும். இவ்வளோ புண்ணை வச்சுக்கிட்டு இல்லையே நான் அப்படி தான் இருக்கான்னா, அவர் ரொம்ப ரோசம் உள்ளவர், மனுஷனுடைய சுயசத்தை தலையிடாதவர், அப்படியே ஒதுங்கிடுவார். இந்த வருஷம் ஈசாக்கே, நீ தியாலஜின் படி ரட்சிக்கப்பட்டவள் தான். ஆனால் பிராக்டிக்கலாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் சில யாக்கோபுகள் உண்டு. இந்த யாக்கோபு தான் உனக்குள் புறப்படுகிற ஜீவனை தடை பண்ணுகிறான். அந்த ஜீவன் பாய்ந்து உனக்கும் சுகமாக இருக்க வேண்டும், மற்றவனுக்கும் சுகமாக இருப்பது பாய வேண்டும். பாயாமல் தடுப்பதற்கு இருக்கிற இந்த யாக்கோப்பை டீல் பண்ணுவதற்கு கர்த்தர் கேட்கிறார். அதற்கு முதல் காரியம், எஸ், நான் யாக்கோபு என்று ஒத்துக்கொள்ளுகிற அக்னாலஜ்மெண்ட்டை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ யாக்கோபு கேரக்டர் எதை காமிக்குதுன்னா, நான் தேவனுக்கு குமாரர்களாக நான் இருந்தாலும் நான் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு, அந்த கான்செப்டை வெளிப்படுத்துகிறது தான் யாக்கோபின் கேரக்டர். நான் தேவனுடைய குமாரன் தான், நான் தேவனுடைய பிள்ளை தான். இயேசு சிலுவையில் செய்ததின்படி நான் ஓகே. ஆனால் அது என்கிட்ட ரிஃப்ளெக்ட் வெளிப்படணும். அந்த நான் நீதிமான் தான்ங்கிறது என்னை வெளிப்பட வேண்டும். வெளிப்படுவதற்கு சில தடங்கள் இருக்கிறது. அந்த தடங்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள ஏன் ஆவியானவர் பிதா இயேசு வந்தார்னா, அந்த தடங்களை மாற்றி இணைக்க வந்திருக்கிறேன். உன் லைஃபுக்குள்ளே, உன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே, உன் லைஃபுக்குள்ளே இதை நீ மைண்டில் வைக்காமல் உங்கள் அம்மாவோடு இருந்த, அப்பாவோடு இருந்த, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த, காதலனோடு இருந்த, காதலியோடு இருந்த, மாங்குன்னு சம்பாதிச்ச, எல்லாம் பண்ண, இந்த டிசிப்ளினுக்குள்ளே நீ வரல. வயசு போயிடுச்சு. ஆனால் அவங்க 3 பேரும் உள்ளே வந்தது எதுக்குன்னா, உன்னைய மாற்றி சாயலை வெளிப்படுத்தி ஜீவனை வெளிப்படுத்துறது தான். ஆனால் சபை இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, ஒப்பு கொடுக்கறது இல்லை. உனக்கு நல்ல ஒரு ரியலைஸ் பண்ணினா, இந்த வருஷம் அவர் என்னை ஒழுங்குபடுத்தி பிதாக்களாய் மாற்றுகிற வருஷமாக இருக்கட்டும். இங்கே பாருங்க, இதில் இந்த யாக்கோபு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ உண்மையா தேவையான உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம். நீங்கள் இது இவ்வளோ மாதம் வேறு சப்ஜெக்ட் பேசுனீங்க, அது மாதிரி பேசிட்டு போகலாம்ல. எங்கேயோ தேடி பிடிச்சி யாக்கோபனுடைய கேரக்டரை நீங்கள் பேசுகிறது அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டு என்ன தெரியுமா ஆயிரும்? அவன் யார்? யாக்கோபுன்னா எத்தன். ஆனால் தேவன் அவனை என்ன பண்ணார்? ப்ளஸ் பண்ணார். அப்போ உனக்கு என்ன தோணும்? என்னடா ஒரு எத்தனை போய் இவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாருன்னு தோன்றது மட்டும் இல்லை, அது அவன் ஏமாத்துக்காரன்னு ஆசீர்வதிக்கிறார், என்னை அவர் என்ன பண்ணுறதில்ல. அப்போ நீ என்ன நினைக்கிற? நீ நீதிமான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் தடுமாறுறாரு. இல்லாட்டி உன் மைண்டு பூரா என்ன தெரியுமா இருக்கும்? எப்படி ஒரு எத்தனைக்கு திருட்டு பயலுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். உன்னை டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வந்து நீ ஒப்பு கொடுத்துட்டுனா, எனக்கு கொடுத்தாருன்னு அவருக்கு கொடுத்த நியாயம். உன்னை விட கேவலமாக எத்தனை பேர் மேலே வந்தாலும் பொறாமல் வராது, என்னையே கொண்டு வந்துட்டாருன்னா அவங்க கொண்டு வர்றது நியாயம். ஹலோ, வெஞ்சினம் என்பது, பொறாமை என்பது, கோபம் என்பது நீ ஒரு நிலையிலிருந்து உயராமல் இருப்பது மட்டுமல்ல, நீ அதே நிலையிலிருந்து நீ விரும்பாதவர்கள், எதிர்க்கிறவர்களெல்லாம் நீ எதிர்பார்க்கிற உச்சாணிக்கு போகும்போது ஒரு நரகம் வருகிறதே, அது நம்மளை கொலை செய்து விடும். அதில் டீல் பண்ணுவதற்காக யாக்கோபின் சரித்திரம் தேவை.
இந்த அப்போ யாக்கோப்பினுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்க எனக்கு உனக்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்ன தெரியுமா இல்லாத எண்ணம் வரணும், இவ்வளோ திருமுள்ளு பண்ணியிருக்கான், இவ்வளோ முள்ள மாதிரித்தனமா இருந்திருக்கான்னு அறிய நமக்கு என்ன வந்துடணும், நம்மளை மாதிரியே இருக்கான் ஆள், இல்லை அவனாச்சும் பரவாயில்ல போல இருக்குன்னு ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றுக்குள்ள வந்துச்சுன்னா மவனை உன்னை தடை பண்ணுறது உலகத்தில் எந்த சக்தியும் இல்லைடா. ரொம்ப நான் உயிரை விட்டு பேசுகிறேன் இது புரியுறதுக்கு உங்ககிட்ட. மற்றதெல்லாம் ஈஸியாக இது ஏன்னா இது உங்கள் ஈகோ பிரச்சனை, டிங்குன்னு இடிக்கும். இப்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். உதாரணம் வேறு வழி இல்லை. மே மாதம்லாம் என்ன பண்ணணும், பயங்கர மே மாதம் நமக்கு என்ன பண்ணணும், வெயில் இருக்கும். வெயில் இருக்கிறனால என்ன பண்ணும், வேர்க்கும். அது மாதிரி பஸ்ஸில் ஏறிட்டோம், ஒரு பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான், நமக்கு எப்படி இருக்கும், அவனுடைய வேர்மை ஸ்மெல் வருது, என்ன ஆகும் சொல்லுங்கள், கஷ்டமாக இருக்கும்ல, கொமட்டும்ல. உங்கள் சட்டை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கீழே போட்டுருங்களே வீட்டில், அந்த ஸ்மெல் என்ன பண்ணுது நமக்கு, கொமட்டுதா? ஏன்னா அது நம்ம வேர்வை. வேர்வை தானே. ஆனால் அது ஈகோ என்ன வேலை பண்ணுது பாரு, நம்ம வேர்வில் ஸ்மெல்லே இருக்காது, மோசமானது. ஆகவே தான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டங்கிற வார்த்தை crucified my centralize my ego is crucified with Christ. யாக்கோப்பினுடைய ஹிஸ்ட்ரியை படிக்க நல்லா கவனி. ஒழுங்காக படித்தோம்னா, ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ஸ்டோரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவன் கூட பாவம் அப்புறாணி, நம்ம வேறு லெவலில் சிந்திச்சு வாழ்ந்து எல்லாம் பண்ணியிருப்போம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் அந்த பகுதியில் கொஞ்சம் சிந்தியேன், கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் காண்பியேன் என் ரூபர். இது உன்னத பாட்டு. ஒரு ரொம்ப நாள் ரூபவதியே உன் முக்காட்டை நீக்கு, நீ ரூபவதி, நீ அழகுள்ளவள், உன் பழுதொன்றும் இல்லைன்னு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நிறைய கன்வென்ஷன்லாம் பிரசங்கம் பண்ணி எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு கீழே விழுந்து மேலே ஏஞ்சிலாம் உட்காந்துருக்காங்க. அதை காட்டில் உன்னத பாட்டு சேகர்னு எனக்கு பேர். நான் வந்தேன்னா உன்னத பாட்டு தான் பேசணும். அது பெரிய வியாக்கியானம்லாம் பேசுகிறேன், அடித்து விடுவான் பாரு, அதில் வல்லமாக இருக்கும் பாரு. அப்போது எனக்கு ரொம்ப நாள் அவள் ரொம்ப அழகி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் அவன் முதல் அதிகாரத்தில் வருது, நான் வெயிலில் என்னுடைய உறவினர்கள் ஆடெல்லாம் வெயிலில் மேய்ச்சி நான் கருப்பாக போயிட்டேன். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, சாலமோனுடைய திரையை போல கருப்பாக இருக்க கருப்பாய்யா இருக்க. அப்போ எல்லாரும் அவளை கருப்பாயும்போது அவள் இயல்பாக என்ன தெரியுமா பண்ணுவா, அப்படி ஒன்றும் இல்லைம்பா, அதுன்னு ஈகோ. ஆனால் நம்மால் மட்டும் போய் அழகுடி, நீ ரூபவதிடி, அவள் இதானே எதிர்பார்த்தா, முக்காடை எடுத்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான், நீ அழகு தான், ரூபவதி தான், சூப்பர் தான் அப்படின்ட்டு மெல்ல அவள் கருப்பாக இருக்கிறத அவளை கன்வின்ஸ் பண்ணி ஆமாம் நான் கருப்பு தான் கீழே குனியும்போது முகத்தை இப்படி நோக்கி, நீ ரூபவதி, அழகுள்ளவள், நேசருடையவள் அப்படின்ற, நீ கருப்பின்னு சொல்லி கீழே தள்ளுறது நம்ம பெந்தகோஸ்து சபை. கீழே விழுந்த முகத்தை நிமித்தி ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை கொஞ்சிறது நம்முடைய திருத்துவ தேவன். நீங்கள் யார் பக்கம் போக போகிறீங்க, அந்த பக்கம் போறியா, இந்த பக்கம் வரையா? நீ கருப்பி என்பதை, நீ எத்தன் என்பதை உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் உன்னை கூப்பிடல. அப்படி சொல்கிறதுனால ஹர்ட் ஆகாத, நீ வேறு லெவல்னு ஒன்று வேறு லெவல் சொல்கிறதுக்கு ஒன்று கூப்பிட்ருக்கார்.
புரியுதா? யாக்கோபுனுடைய கடைசி ஒரு 17 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மரிச்சிடுறார். முதிர்ந்த வயசாகி இறந்துருவார். லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 17 வருஷம் ஈஜிப்டில் இருக்கார். யார்? யாக்கோப். கடைசி 17 வருஷம். பணம்னா பணம், அப்படிப்பட்ட பணம். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. ராஜா ஈஜிப்ட் பார்வோன் கூப்பிட்டு யாக்கோபு காலில் விழுந்து ஆசீர்வதிங்க பண்ணுறான். தன்னை எத்தனை அவன் ஒத்துக்கிட்டதுனால, அதுக்கப்புறம் அவர் ரீவைர் பண்ணதுனால எந்த லெவலுக்கு போயிட்டான்னா, பார்வோன் அவன் கையெடுத்து என்னை ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி பார்வோன் அந்த நாட்டில் அவனுக்கு ஒரு தனி இடத்த கொடுக்குற அளவு கொடுத்து, பார்வோன் கீக்கலாக ஐஸ்வர்யவான் இருக்கிற அளவுக்கு தூக்கிட்டாருங்க. ஏன் நீ வரலையா? அந்த லெவலுக்கு வரமாட்டியா? இப்படியே மெப்பு பேசியே உக்காந்துருக்க போறியா? கொஞ்சம் உன்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் உனக்கு நல்ல நடவட பாவனை இருக்கிறனால கொஞ்சம் ஜாலராக போடும். நீ காசு கொடுக்குறனால கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் முடியலன்னு கட்டில் படுத்து பாரு. திரும்பி கூட பார்க்காது உலகம், திரும்பி கூட பார்க்காது. மனசு உடஞ்சி போயிடும். அன்பு செலுத்தினவங்க, உதவி பெற்றவர்களே, உழைச்சி அவங்களுக்காக ஓடா போன அவங்களே, இனிமேல் நீ ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, வேலை செய்ய மாட்ட, முடிஞ்சால் உடனே தான் அவங்க சுமக்கணுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆரம்பிக்கும்போது ஒரு நரகம். அப்போ தான் அவங்களுக்கு சபையெல்லாம் ஞாபகம் வரும். சபையெல்லாம் போயிருக்கலாமே, வாரம் போகிற நம்ம சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்டிருக்கலாமே. இல்லை நான் ரொம்ப அதில் தெளிவாக இருக்கேன். இப்போ நான் பேசுகிறேன், ப்ரீச் பண்ணுறேன், ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதில் எல்லாத்துக்கும், குடும்பத்துலேருந்து உறவு வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன், எல்லாத்தையும் நேசிக்கிறேன். 2 மனசு இல்லை, ப்ளைனாக இருக்கேன். பட் என்ன அதெல்லாம் தாண்டி ஒரு எனக்குள்ள ஒரு பயமானு தெரில, ஜாக்கிரதை உணர்வான்னு தெரியல. டேய், எதுவுமே சார்ந்துக்காத, எதிலுமே நம்பிராத. உன்னுடைய தொழில் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி கர்த்தர் அன்புள்ளன்னு சொல்லிட்டு போகணும். உனக்கு ஆறுதல் அவர் மட்டுமே, அவர் மட்டுமே. செத்தினா அப்படி செத்து போயிரு, சாவு உயிராக தான் எழுந்துட்டு போயிரு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்தான் உன்னுடைய சஸ்டைனர். பிள்ளைங்க கழுத்தில் காலை வச்சாலும் உனக்கு இருதயம் வெடிக்காது. நீ ரொம்ப நம்பியிருக்கியோ யாரையோ? நெகட்டிவாக பேசலை, நம்பணும். நான் நம்பலையா? நம்புறது வேற, ஆதாரம் வேறு. தளம், நான் இருக்கிற தளம் வேறு. நீ பணமே இருக்கட்டுமே, க்ரோர்ஸ் பேங்க் புக்கில் இருக்கட்டும், நானும் பார்த்துட்டேன். அது எப்படி சொல்லுவான், எப்பா என்னப்பா பேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சுப்பா, ஆனால் நீடு என்ன இப்படி டக்கு டக்குன்னு எப்படிப்பா, நான் கூட தான்ப்பா இருக்கேன், எப்படிப்பா அது, அப்படி தான்ப்பா அது. தேவனை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அம்மா செத்து போயிட்டாங்க, ஐயோ 4 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு அது அவள் செத்துட்டாள் போயிட்டாளேன்னு ஒரு கூட்டம் ஜனங்க வந்தாங்க. 3 பொம்பளை பிள்ளை, சின்ன பொம்பளை பிள்ளைங்க அம்மா பக்கத்தில் கீழே உட்காந்து அழுதுச்சு. ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் எங்கடா காணன்னு தேடினாங்க. அந்த டெட் பாடியை தாண்டி ஒரு வேப்ப மரம்,
அது கீழே மண் பொறுக்கிட்டு அந்த குழந்தை விளையாடுது. நான் இப்படி ஒரு பெரிய ஆதாரமே செத்து போச்சுன்னு எனக்கு அப்போ விளங்கலை. இப்படி ஒரு பையன் இருக்கானே எடுத்து வளர்த்த அத்தைக்கு கல்யாணம் ஆகும்போது அப்போ லேசாக பட்டுச்சு, ஐயோ இவங்க இல்லையே அப்படின்னு. அப்படியே தாண்டி வரும்போது என்னை வளர்த்து வேறு லெவல் கொண்டு வந்த நெய்வேலி சித்தப்பா, அவர் ஒரு கட்டம் டேர்ன் ஆகும்போது ஐயோ அவர் இல்லையே. அப்படியே கல்யாணம், சபைகள், விசுவாசிகள் ஊழியர்கள்லாம் கைவிட்டு போகும்போது அப்படியே ஒன்று ஒன்றா கைவிட்டுட்டு போயிட்டே இருக்குது. என்னுடைய ஹிஸ்ட்ரியில், என்னுடைய கதையில் அப்போல்லாம் வலி இருந்தது, பயம் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்பையும் வலியும் பயமும் இருக்கிறது, இப்போவும் இருக்குது. ஆனால் அப்போ எதிர்காலமே இருண்டு போச்சு. சமாளித்து சில மாதத்தை வேஸ்ட் பண்ணி பலப்பட்டது போல் இப்போ இல்லை. எது எப்படி போனாலும் அவர் நல்லவர், அவர் என்னை விட்டு விலகாதவர். அவர் எனக்கு சொத்து சுகமையும் கொடுப்பார். அதை விட இந்த மாதிரி தெளிந்த புத்தியையும் வேத வசனத்தோடு அவருடைய அன்பையும் கொடுத்து ஒரு விதமான உலகத்தை சிருஷ்டித்து உள்ளே வைத்திருக்கிறார். அமேசிங். Those who discover in the scripture, these are all the revelation, boasting or boast out health in you. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தமிழில் போட்டிருக்கு. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் அந்த வசனங்களை தியானித்து சத்தியங்களை கண்டுபிடித்து விட்டால், when we discovered the health burst out, ஆரோக்கியம் உடலை குளிர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். எந்தெந்த அவயம் அழுகி கொண்டு இருக்கிறதோ இயேசு உயிர் தெழுது போல ஆரோக்கியம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர்கள் வேதவசனத்தை பார்த்து ஒரு சத்தியத்தை கண்டுகொண்டு அவர்களுடைய ஹிஸ்டரியில், அவர்களுடைய டிராவலில் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் வழி நடத்துகிறார். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வராத வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் தான், போராட்டம் தான். அதனால் அந்த கடைசி 17 வருஷம் யாக்கோபுக்கு அவனை டிசிப்ளின் பண்ணி, அவனை ரீவயர் பண்ணி ஒரு முதிர்ச்சிக்குள் வந்துட்டார். அவர் லைஃப் யோஸ் பாருங்க, எல்லாம் இருக்காங்க. அவரை பார்த்தா ஏமாத்துக்கார மாதிரி யாருக்கும் தெரியல. வந்தவன் போனவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு பணத்தை. மற்றவன் வாழ்கிற பார்த்து எல்லாம் போய் அண்ணன், மாமா, மச்சனவெல்லாம் போய் வாய் வரல, ஒரே ஒரு வார்த்தை தான் கூப்பிட்றாங்க, அப்பான்னு கூப்பிட்றாங்க. என்னைக்கு இந்த சபையில் இருக்கிற அண்ணனோ தங்கச்சியோ பிரதரோ பாஸ்டரோ அல்லது நீயோ வாயை திறந்து டேடி அப்பான்னு அவங்க ஸ்பான்டனியஸ் அறியாமல் கூப்பக்கூடிய அளவுக்கு நீ இருக்கின்னா கர்த்தர் உனக்குள் ஏதோ செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கிறன்ற அர்த்தம். உன்னுடைய கேரக்டர் மாறிக்கொண்டு இருக்கிறதுன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால் வெக்கப்படாத. இந்த மனசாட்சி சொல்கிறது கேட்காத. இந்த மனசாட்சி உலகம் தான் பேசுவான். மனசாட்சி சொல்லணும்னு நம்பாத. அது நமக்கு மனசாட்சி சம்மந்தம் இல்லை. மனசாட்சி உன்னை உள்காட்டிடும். இந்த மனசாட்சியின்படி நான் பேசாது. சொல்லுங்க. யாக்கோபை தேவன் ஒழுங்குபடுத்தினார். டிசிப்ளின் ஒழுங்குபடுத்தினார்.
ஒரு பாரு, உங்கள் வீட்டில் ஒரு பெட்டு வளர்க்குறீங்க. அதுக்கு ஒரு ஒரு காலில் ஏதோ ஒன்று ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிரும்? அதனால் இன்றைக்கி போய் என்ன பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அதை அப்ளை பண்ணி ஒரு சின்ன பேண்டேஜ் போடணும். ஆனால் அது என்ன பண்ணுது? இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே குப்புற அடிக்குது, இப்படி போகுது, இப்படி போடுது. அதை நீ ஒழுங்குபடுத்தணும்னு ஆசைப்படுற. அதை என்ன, அது நின்னா தான் அதை என்ன பண்ண முடியும்? மருந்து இருக்குது, நல்ல டாக்டர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்கு, அன்பு இருக்குது, அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? எது? அங்கிட்டும் இங்கிட்டும் நமக்கு ஒரு நல்ல அன்புள்ள இருதயம் இருக்குது, அது கையில் மருந்து வச்சுருக்கு, இப்படியே ஓடணும், இருக்கிற காலம் போயிருமேங்கிற விவசாயம் அதுக்கு இல்லை. அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ மருந்து போட்டு பேண்டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? சரி, இது ரொம்ப சிக்கலான விஷயம் தான், சொல்ல முடியாது. உங்கள் பையன்னா என்னென்னமோ சொல்லி பார்க்குறீங்க, ஒன்றும் கீழ்படல. அல்டிமேட்டாக என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இதுமே சொன்னால் இதுக்கு ஏறாதுன்னு அர்த்தம் என்ன பண்ணுவீங்க? குச்சை அடி கூட வேணாம், எட்டு தான் என்ன பண்ணிடுவான்? அப்படியே பம்மிடுவான். அவன் என்ன ஆயிட்டான்? அது வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்தவன் இப்போ என்ன ஆயிட்டான்? அது வரைக்கும் அப்படி இப்படின்னு ஓடினவன் குதிச்சவன் எதில் இல்லை வரேன். அது வரைக்கும் ஓடினவன் குதிச்சவன் எதில் ஓடினா, எதில் குதிச்சான்? ஓடுறான், குதிக்கிறான் அங்கே. ஆனால் இப்போ மட்டும் ஓட முடியல அவனால். அப்படி இப்படி ஓடி குதித்து ஆடி பாட்டிட்டு இருக்கான்ல, அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? எது இருந்ததுனால அப்படிலாம் ஓடுறான்? சரி, தைரியம். அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? எதனால் அப்படி தைரியமாக இருக்கான்? என்னம்மா சொல்லு தம்பி. அடிக்க மாட்டாங்கன்னு. சரி, இப்படி வச்சுக்க. இப்போ அப்படியே குச்சை தூக்கினா உக்காந்துட்டான். இப்போ அவனால் ஓட முடியுமா முடியாதா? ஓட முடியும். ஆனால் என்ன பண்ணுறான்? ஏன் ஓடலை? இப்போ ஏன் ஓடலை? நான் சரியாக தானே பேசுகிறேன்? நான் ஒன்று சொல்லிட்டேன். அப்படி அது வரைக்கும் இவன் குச்சி எடுக்க மாட்டாங்கிற ஒரு சீனே அவனுக்கு என்ன பண்ணல. அவன் இங்கே வந்தான் அங்கே ஓடுறான், அங்கே வந்தால் இங்கே ஓடுறான். இப்போ அவன் வரும்போதெல்லாம் அவன் இடத்த மாற்றி ஓடி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அவன் எங்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி தானே சிக்காமல் தானே இருக்கான். அப்போ ஒடியாடுறதுக்குலாம் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? உடம்புல வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு, எனர்ஜி இருந்துச்சு. அப்படியே தமிழில் சொல்லுங்க. தெம்பு இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, எனர்ஜி இருந்துச்சு. ஆனால் குச்சை எடுத்த உடனே அப்படியே என்ன பண்ணிட்டான்? பயந்ததுனால அவனுக்குள்ள என்ன போயிருச்சு? பலன் போயிருச்சு. அப்போ ஒருத்தனை டிசிப்ளின் கொண்டு வரணும்னா அவனுக்குன்னு ஒரு சுய பலம் இருக்குல்ல இல்லையா? இனிமேல் இந்த சுயபலம் காப்பாற்றாது அப்படின்னு அவன் பலவீனப்பட்டால் தான் ஆக்ஷனே எடுக்க முடியும். அதனால தான் நீ நானும் சில விஷயத்தில் பாண்டித்தியம் பெற்று கில்லாடியாக வருவோம், டபகடான்னு தடவை உட்காந்துருவோம். இவ்வளோ வருஷம் கை கொடுத்துச்சு இந்த டெக்னிக்கு, இப்போ மட்டும் பீஸு வாங்கிருச்சே. என்ன அர்த்தம்னா, யாரும் ஒன்று பீஸு வாங்க வைக்கல. யாக்கோபின் தேவன் உன்னை பலவீனப்படுத்தினா தான்
ஏதாச்சும் செய்ய முடியும்னு ஞானமாய் உன்னை பலவீனப்படுத்துகிறார். வராதே, ஆமீன் வராதே. கை தட்ட மாட்டீங்களே, தட்ட மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் பலவீனப்பட்டுட்டோம். நீங்கள் பலவீனப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிலையில்தான் கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார். மண்ட திமிரில் அப்படி நிற்கிற வரைக்கும் ஒருத்தனும் இஸ்ரவேல் ஆக முடியாது. உன்னை பலவீனப்படுத்துகிறார் பர்பஸா தேவன். ஏனென்றால் உன்னை காப்பாற்ற வேண்டும், மரணத்தின் வழி போய்விடக்கூடாது, நீ ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே சில தடுப்பணைகள் போகிற போக்கிலே நீ பலவீனப்படும் பொழுது தேவன் அந்த சமயத்தை பார்த்து அப்போ கேட்குறார், சொல்லுப்பா உன் பேர். பலவீனப்பட்டுக்கிட்டு தெரியுமில்ல நான் இஸ்ரவேல்னா போச்சு, அப்போவாச்சும் சொல்லு. ஆமாண்டவரே என் பேர் யாக்கோப், வாடி உக்காரடி மருந்து கட்டுறேன், சூப்பரா நீ பிதாவாய் மாறுவா. பாத்தியா, பிசாசை ஜெயிச்சிடலாங்க, ஜீசஸ் நேம்னா போயிருங்க. ஆனால் உன்னுடைய என்னுடைய ஈகோ மட்டும், தன்முனைப்பு மட்டும், நீயாகவே பலவீனப்பட்டாய்னு ஒத்துக்கிட்டு கத்தர்கிட்ட சொல்லாத வரைக்கும் தேவன் அதில் இடைபெற முடியாது, நம்மை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியாது. நீ நினைக்கிறத விட மிக மோசமானது இந்த யாக்கோப்பின் கேரக்டர். ஆனாலும் பயப்படாதே, தேவன் என்னிடத்தில் உன்னிடத்தில் பல சமயத்தில் பலவீனப்படுத்துவது என்ன காரணம்னா, அழிஞ்சு போனதுக்கு இல்லை, அழிஞ்சு போயிடுவோங்கிற பயத்தில் உன்னை பலவீனப்படுத்தி காப்பாற்றி கரை சேர்வதற்காக அவர் பலவீனப்படுத்துகிற தேவனாக இருக்கு. என் வாழ்க்கையில் நிறைய அப்படி நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நான் அதிர்ச்சியாகி கீழே உட்காந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பெந்தேகோஸ் ஊழியனா என்னுடைய கதையில் நிறைய நடந்திருக்கு. ஒரு கட்டம் வந்துச்சு, நான் யாக்கோப்புப்பா, நான் யாக்கோப்பு. இது இருக்கு தேவை இருக்கு. முதல்ல கஷ்டமாக இருந்துச்சு, கன்றாவியாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு. யாக்கோபுன்னு சொல்ல சொல்ல அவருடைய அன்பின் கரம் இறுகியது. நம்ம யாக்கோபுன்னு தெளிஞ்சாதான் வேற ஒரு உண்மை அவரால் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த யாக்கோபு தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்த, ஆனால் இதை விட உண்மை என்ன தெரியுமா, நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். எப்படி இருக்கும் பாரு, அப்போ உனக்கு எப்படி இருக்கும் பாரு. சீக்கிரம் உங்கள் லைஃப்லலாம் ஒப்பு கொடுங்க. உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் நம்ம சில விஷயத்தெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் முடியாது. நம்ம விரும்பாத அந்த சூழலே நம்ம மாட்டிக்கும், நம்ம ஏஞ்சி ஓட முடியாது. ஒரு ரிலேட்டிவ்ஸ் டெல்லி பக்கத்துலேருந்து வருவாங்க. மே மாதம் எல்லாம் ஹிந்தி பேசுவாங்க, எல்லாமே ஹிந்தி, எல்லாம் வேறு லெவல் ஹையர் எஜுகேஷன் எல்லாம். அந்த சித்தப்பா என்னை கூப்பிட்டு உட்கார வைப்பார். இந்த மதியான சாப்பாடு முன்னாடி டைமில் அவங்க பிள்ளைங்க ஃபோட்டோலாம் காமிப்பார். பத்தியாடா அவன் பார் பாக்ஸிங் பார், பத்தியாடா நீ இருக்கப்ப எங்கள் அண்ணனுக்கு தண்டமா, பைபிள் தூக்கிட்டு. அதில் ஒரு பிள்ளை தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, ஃபாத்திமா. அவள் தமிழ் தெரியாது ஃப்ளூயண்ட்டாக, ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும். அவன் என்னை ரொம்ப நேசிப்பான், ஆனால் பேசுகிறதே இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டான், ரொம்ப ஷை டைப். அம்மா பின்னாடி தான் இருப்பாள். அவளை அம்மா தனிச்சு அவளை பார்த்ததே கிடையாது, நேரு கூட நான் பார்த்தது ஞாபகம் இல்லை.
அவள் தடவை சொன்னேன், ஹிந்தியில் பேசினான், சேகர் அண்ணன் இனிமேல் எங்களுக்கு முன்னாடி இப்படி பேசாத, அப்படி பேசக்கூடாது. அந்த அண்ணன் பாவம், ஏன்னா எல்லா துணிமணி துவைச்சி போடுவேன், இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்வேன், செஞ்சால் தான் சாப்பிட முடியும் மதியானம். டிசிப்ளின். அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிஞ்சிருந்தேன். இன்னொரு வீட்டுக்கு போய் கவுன்சில் கொடுத்தா எனக்கு ஹக் பண்ணிக்குவாங்க, ஆனால் இங்கே அவங்களுக்கு தெரியாது. என் ரத்தம், என் பிள்ளைங்க வேறு வழி இல்லை. இப்போ திரும்பி பார்க்குறேன், அந்த ஃபேமிலியில் சித்தி இல்லை, சித்தப்பா இல்லை, லெஃப்டினன்ட் கர்னல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவ ஃபாத்திமா, அவ இல்லை, ட்வின்ஸில் ஒரு பையன் இல்லை, கொலாப்ஸ்ட். ஏதோ ஒரு 2-3 பிள்ளைங்க, அவங்கள நேசிக்கிறேன், அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு கைவிட மாட்டேன். பட் ஸ்டில் ஐ டூ லாட்ஸ் ஒர்க். என் ஹிஸ்ட்ரி, மை ஹிஸ்ட்ரி. அதுக்கு ஒரே ரகசியம், நான் எத்தன். எனக்கு முடியலப்பா, இது எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு. ஃபேக்ட். என்னை ஆசீர்வதிச்சு வச்சால வைங்க. திஸ் இஸ் மை கண்டிஷன். ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செக்ஸுவல் அர்ஜு ஒத்துக்கோ. திருமணம், பையன், சுயப்புணர்ச்சி, பழக்கம் நான் விரும்பலை, எதிர்பார்க்கல, பட் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ராங்காக அப்பாட்ட போய் சொல்லு. ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் நான் வேறு மாதிரி தடுமாறுறேன், அப்பாட்ட சொல்லு. என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை எப்படி சொல்கிறாங்க, அது கரெக்டு தான், ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன், அது மறைச்சி வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அது எனக்கு ஈகோ ப்ராப்ளமாக இருக்குது, அவர்கிட்ட சொல்லு. மதம்ங்கிற பேரில் அப்படியே இந்திரியத்தெல்லாம் அப்படியே உடச்சி இன்றைக்கி எல்லாமே ஹார்மோனியம் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறேன், அப்பாட்ட சொல்லு. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு இன்ஜினியரை அப்யூஸ் பண்ணிட்டோமா, என்ன பண்ணுறேன்னே தெரியாது, என்னன்னே எனக்கு விளங்கலை, யார்கிட்ட போய் சொல்கிறது? அதை வச்சு மறுபடியும் கூப்பிடும் ஆப்போசிட் குவார்ட்டர்ஸ். எப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எப்படி இருக்கும்? அப்போல்லாம் ஒரு பையன் எனக்கு இது போதிக்கலை. பெந்தகோஸ்தால் நல்ல தங்கங்களாக சில பேர் இருக்காங்க, செக்ஸ் அப்யூஸில் அவங்கெல்லாம் மறைஞ்சி கிடக்கிறான். அவங்களெல்லாம் கொஞ்சம் உயிர் தண்ணி கொடுத்தா போதும், சரக்கடைச்சி பறப்பாங்க. அவங்கெல்லாம் பாவிகள் இல்லை, பாவிகளாக முத்திரை குத்தப்பட்டவர்கள், நம்ப வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் சில பேர்கிட்ட கவுன்சில் கொடுத்தா பெரிய மேனாமணிக்கு மாதிரி பண்ண உட்காந்துருக்கு. உன்னுடைய உயிர் திரவமோ உன்னுடைய செக்ஸுவல் ஹார்மோன்ஸோ மதம் என்ற பேரில் யாரோ உனக்கு சொல்ல பேரில் கட்டுப்பாடு பண்ணி ரொம்ப இருந்ததுன்னா உனக்கு உடம்பு கொலாப்ஸ் பண்ணிடும். அதுக்குன்னு என்ன ரெமடின்னு என்கிட்ட கேட்குறத ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க. நான் மொல்ல மாதிரி பட்டம் வாங்க மாட்டேன், ஆனால் அது ரொம்ப மோசமானது. என் பேரன் பற்றி வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் என்ன படுக்கிறது? ஒரு நாள் காமிக்கும், ஒரு நாள் காமிக்காது. ரொம்ப ஓவர் சீன் போடாத. நீ கடவுளா? நீ என்ன தேவனா? நீ இனிஷியலே தெரிய மாட்டேங்குது, நீ என்ன பெரிய கடவுள்? நீயா ஒரு கான்செப்ட் வளர்த்துட்டு உட்காந்துருக்க? அடங்கு, கீழ்ப்படி. அப்பாட்ட போய் இதெல்லாம் பேச போய் உக்காந்துட்டு பேச போய் அப்பாட்ட. ஊழியர்கள் கூட தான் நான் பேச போகிறேன். என்னாச்சு உன் பொண்டாட்டி உனக்கு இருக்க உறவு என்னாச்சு? ஒழுங்காக செக்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் மாதத்தில் 1 தடவை 2 தடவை இருக்கா? இல்லை எப்போ பார்த்தாலும் கத்தையே பார்த்துட்டு இருக்கியா? ஆயுசு போயிடும், ஆயுசு போயிடும். டங்கடக்கான்னு போயிடும். கர்த்தர் எடுக்கல, நீ எடுக்க வச்சுட்ட. ஏன்னா கர்த்தருக்கே நீ புத்தி சொன்ன,
அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் சுவாமி. பி கேர்ஃபுல். ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பொறாமையை ஒத்துக்க. சபையில் எல்லாம் பாஸ்டர் என்னை தான் கூப்பிடணும், என்னை விட்டு யாரும் கூப்பிட்டா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது ரொம்ப மோசமானது. ஒத்துக்க. நீ ஒரு இம்பார்ட்டன்ஸை நீ செஞ்சிட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை இன்னொரு புது ஆள்கிட்ட நான் வேணும்னு கொடுப்பேன். ஏன்னா நீ இந்த சபைக்கு உண்மையாக ஊழியம் செய்யலையாங்கிறது இன்னொருத்தர் கொடுக்கும்போது தான் தெரியும். நீ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு செய்யலைன்னா நீ உண்மை இல்லாத ஆள் இல்லை. அது வரைக்கும் நான் என் மேலே அன்பு செலுத்துற மாதிரி நீ நடிச்சிருக்கேன். ஒரு உண்மை இல்லாத ஆளோட உறவு கொண்டு இருக்கேன். இன்னொருத்தரும் கொடுக்கும்போது அவர் சூப்பராக செய்யட்டும், ஆனால் நான் உங்களோட தான் இருப்பேன்னா நீ ட்ரூ லவர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பர்னு. ஐயோ, எனக்கு பொறாமல் இல்லையா? நான் அதெல்லாம் தாண்டி வர்றது இல்லையா? எனக்கு பொறாமல் இருந்துச்சு, நிறைய பொறாமல் இருந்துச்சு. கர்த்தர் அதை எனக்கு டீல் பண்ணார். ஞாபகம் இருக்கு, ஒரு சிஸ்டர் நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி கிறிஸ்டபருக்கு ஒரு காணிக்கை எலும்பு மாதிரி போட்டால் அவர் போயிடுவார். 1/2 hour அழுது என் வீட்டில் போய் 1/2 hour I cried to Lord. உடைப்பார் கர்த்தர். டிசிப்ளின், மண்ட கணம், திமுரு, என்னுடைய கான்செப்ட் வேணுங்கன்னு இல்லை, பொய்யான அதெல்லாம். கடைசியில் ஒரு பாயிண்ட் வரும். நான் போட்ட முகமுடிகள், நான் போட்ட செயற்கை தோற்றங்கள் எல்லாம் வெயின். இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன், நான் இதுதான். அப்போ டாடி கஷ்டமாக இருக்கு டாடி, முடியல டாடி, ஐ எம் நத்திங் டாடி. அப்போ தூக்கி எடுத்து தோளில் வைப்பார் பாரு, உலகமே உனக்கு தெரியும். அப்போ சொல்வார், இவர் என் நேசகுமாரன், இவன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ சொல்வார், சேகர் நான் ஏன் தெரியுமா உன்னை தூக்கி தோளில் வச்சேன்? நான் ஒன்றும் இல்லைன்னு நீ கீழே விழுந்ததுனால இல்லை, உனக்கு நான் தேவனாகிய நான் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி நான் இருக்கிறனால தான் கீழானவங்களோட நான் என்ன பண்ணுறேன், அன்பு செலுத்துகிறேன். இது உனக்கு வந்துருச்சு. இப்போ நீ நினச்ச யாக்கோபுன்னு, நானும் யாக்கோபுன்னு சொன்னேன். இல்லை, ரியல் என்ன தெரியுமா, என்னை போல தான் நீ இருக்கிற, இதுதான் ரியல். ஆனால் நேரடியாக நீ தேவனை போல இருக்குன்னா உனக்கு ஒரு அளவும் புரியாது. மறைச்சிருக்கிற யாக்கோபை வெளியே கொண்டு வந்து அதை நல்லா டிசிப்ளின் பண்ணி நம்பி, ஐயோ இதுதான் யாக்கோபை பிடித்த வேஸ்ட் பண்ணிட்டேனான்னு இருக்கும்போது, நோ 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 நோ, இதை உன்னை நம்ப வச்சுச்சு பற்றியா, எவ்வளோ நம்பி, இதுதான் ரியல். இது ரியல் இல்லை, என்னை போலவே ஜீவனோடு இருக்கு, திஸ் இஸ் த ரியல். படிப்படியாக டிசிப்ளின் கொண்டு வர. இங்கே இருக்கிற எல்லாருமே கிரைஸ்டுக்கு ஈக்குவல் தான். அதை நானும் சொல்லி நீ கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை, ஏன்னா நமக்குள்ள நிறைய யாக்கோப்பு காரியம் இருக்குல்ல. அப்போ அதில் டீல் பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் இன்றைக்கி ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு? அதனால் சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள். இப்போ நான் எவ்வளோ கீழே இறங்கி சொல்கிறேன்ல. யார் பால் பேசும்போது சொன்னேன் நான், பாலு நீ ஏன் பாலு இந்த நான் பேசி 2 நாளாவது அக்கா ஏதோ உடம்பு சரியில்லை அப்படியே உக்காந்துருக்கேன் வேலை வேலைன்னு. ஆனால் போங்கண்ணா, நீங்கள் சும்மா எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறீங்க, தாழ்மையாக என்னடா நம்பவே மாட்டேங்கிறேன், நீ அந்த லெவலுக்காக வந்துட்டீங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. எனக்கு செக்ஸுவல் டெம்ப்டேஷன் வந்துச்சு. ஒரு பொம்பளையை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு என்ன இப்படியே கீழே கொண்டு போகிறேன்னா, வந்திருக்கிற எல்லாத்தையும் விட சரியான ஆம்பளை தைரியசாலி நான் தாங்க. என்ன சொல்லு பார்ப்போம்.
தைரியங்கிறது பெரிய தைரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு உனக்கு சம்மதம் இருக்காது, போய் தூத்துவாங்க, உன்னை தப்பு தப்பாக சொல்லலாம், கவலையே இல்லை. ஆனால் சொல்லணும்னு சொல்ல வேண்டாம். ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை வரும்போது நீயாகவே எப்படி கம்ஃபர்டபுளாக உணர்றியோ, அது வாய்ப்பு இருந்தால் மக்கள் மத்தியிலையும் நீ சொல்கிற பார்த்தியா, தட் இஸ் த ரியல் விட்னஸ் ஃபார் காட். இதில் என்ன தெரியுமா ஸ்ரீ, ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் இப்படின்னு சொல்லிட்டா, வாயேன் வாயேன் வாயேன், ஐயோ வா, ஐயோ இப்படியானான்னு கண்டுபிடிச்சிக்க. அப்பா ஏன் கண்டுபிடிக்கிறான், இவனும் அப்படி தான் இருக்கான். தைரியம் வந்துடுது அவனுக்கு. அப்பா நீங்களே எப்படின்னா நான் இனிமேல் ஜாலியாக இருப்பேன் பண்ணுறான். போ. சில பேர் இவ்வளவு கேட்டும் ஐயா இவ்வளோ பேசி என்னென்னா அவங்கள யாக்கோப்புன்னு உணர வைக்கிறது தான். சில கேரக்டர் இவ்வளோ கேட்டும் ஓஹோ இவன் இவ்வளோ பெரிய யாக்கோப்பான்னு என்னை பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த சிரிப்புக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணலாம், யாக்கோப்பு இல்லைன்னு நினச்சிட்டு கட்டிப்பிடிக்க வர்றாங்கல்ல, அவங்க ஆகா இவன் யாக்கோப்பான்னு பிரிஞ்சு நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக கட்டிப்பிடிக்கிறவங்க கட்டிப்பிடிங்க, எட்டி நிற்கிறவங்க எட்டி பிடிங்க. நான் ஃப்ரீ பேர்டு. ஹல்லேலூயா. பசிச்சா சாப்பிடுவேன், படுத்தா தூங்கிடுவேன். ஆனால் நீங்கள் படுத்து காலை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க பாரு தூக்கம் இல்லாமல், அதுதான் ப்ராப்ளமே, அதுதான் வியாதியே. பி ஃப்ரீ. அதுதான் கடவுள் உனக்கு எதுக்கு தேவை? மாட மாளிகை கட்டுறதுக்கு இல்லை, என்னை கொடையிறத எல்லாம் அவர்கிட்ட கக்கி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இறுக்கி கட்டி பிடிச்சி, அவ்வளவு சகதி மலம் மூத்திரத்தில் அவ்வளவு பேட் ஸ்மெல்ல ஒரு என் பெத்தவளே வரமாட்டான். அவர் மட்டும் வாடா குட்டி நான் இருக்கிறான், வாடவனை எப்படி ஆக்குறாண்டான ஒரு பெரிய கடவுள் சொல்கிறாரு. அவர் என்னுடைய பிதா, அவர் என்னுடைய பிதா, அவர் என்னுடைய பிதா. அடுத்த வாரத்திலேருந்து மெல்ல ஜேர்னி போகலாம். யாக்கோப்புடைய கேரக்டரில் எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க அவருடைய கேரக்டர்லாம் பார்க்கணும்? பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் முடிச்சிடுறேன். அவர் பிறக்குது, அடுத்த வாரம் பேசுகிறத சீரியல்லாம் போடுவாங்கள்ல, அடுத்த வாரங்கும்போது கடைசியில் அடுத்த வாரத்தில் அதே தான் போடுவான். அந்த வாரம் தம்மத்தோடு தான் வரும். யாக்கோப்பு என்ன சூப்பரான கேரக்டர். எல்லாம் வயிற்றுக்கு வெளியே வந்து தான் நம்மளுக்கு குணமே தெரியும். அப்படி தானே? வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது ட்வின்ஸு யார் இருக்கிறா? ஏசாவும் இருக்கிறான், யாக்கோப்பு இருக்கிறான். இப்போ லேபர் பெயின் வந்து குழந்தை பிறக்க போகுது. வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பையில் உட்காந்துட்டு யாக்கோப்பை இப்படி பார்க்கும்போது ஏசாவும் உட்காந்துருக்கான். நர்சம்மா வந்துருச்சு, படுக்க வச்சுட்டாங்க. முதல்ல யார் போகிறா? ஏசா போகிறான். அப்போ பாரு, ஏண்டா நீ போனால் அண்ணன் ஆயிடுவேன், நான் தம்பி ஆயிடுவேன், சேஷ்டபுத்திர பாகமெல்லாம் உனக்கு போயிடும், எப்படி நீ எனக்கு அண்ணன் ஆகலாம்? குதிகாலை பிடிச்சி இழுக்கிறான் பாரு இவன் முன்னாடி போகிறதுக்கு. இவனை போய் கர்த்தர் பிதா ஆக்கினது எவ்வளோ பெரிய வேலை. நீங்கள் ஆதியாமத்தை படித்து ஒரு பெரிய உலகத்தை சிருஷ்டித்தாரும் ஐயான்னு வாயை திறக்கிறீங்க. அவன் கர்ப்பத்திலேயே அண்ணன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இழுத்தானா? எம்மாம் பேர் ஆளு. யாக்கோப்பிலும் பெரியவர், இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட கேரக்டருங்க. இந்த கேரக்டர்லாம் உதிர்ந்து போகும் பொழுது ஐயோ அப்போ ஒரு அழகு வரும் பாரு, அப்போ ஒரு தேஜஸ் வரும் பாரு. ஒரு வேசி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பணக்காரனும் அவன் மடியில் தான் கிடப்பான். அவ்வளவு அழகு ஸ்ரீதர். அதே எப்படி உங்களுக்கு தெரியும் பண்ணுறியா? படித்தது தான். அவ்வளோ அழகாக அவள். சித்தார்த்தர் மேலே அவளுக்கு ஒரு கண்ணு விழுந்துருச்சு. அப்போ அவருக்கு புத்தர்னு பேர் இல்லை, அரண்மனை விட்டு போகலை, அவர் ராஜாவாக தான் இருந்தார், இளவரசனாக இருந்தார். அவ்வளோ அழகு சித்தார்த்தன் மேலே அவளுக்கு ஒரு லவ் வந்துருச்சு.
பணத்தை வாரி இறைச்சவங்களாம் அப்படி வேறெல்லாம் வச்சுட்டு பார்க்குறான். என்னடா அவன் அந்த பக்கம் திரும்புகிறான். சித்தார்த்தை பிடிச்சி, நீ என்னோட இரு, நீ தான் எனக்கு தேவை, உன் மேலே என் உயிரை வச்சுருக்கேன், வா வான்றான். சித்தார்த்தன் சொல்கிறான், நான் வருவேன், கண்டிப்பாக அவன்கிட்ட வருவேன், ஆனால் இப்போ இல்லை, ஒரு நாளில் நானே வருவேன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படியே இந்த உண்டியல் செல்லாத காசாக கரை ஒதுங்கியது. இனிமே இது எதுக்குமே எல்லா மேக நோய் வந்து வெடித்து அங்கங்கே வெடித்து ஒரு குப்பை தொட்டி ஓரத்தில் அப்படியே கிடக்குறான். ஒரு சின்ன துணியை போட்டுக்கிட்டு, முடி கொட்டிருச்சு, முதல் பேர் ஆளாக அவனே யாரும் சொல்ல முடியாது. அப்போ சித்தார்த்தர் புத்தராக அந்த பக்கம் வராரு. இவர் நேராக வந்து பக்கத்தில் உக்காந்து அவளை கழுவி சுத்தமாக்கி ஆயிலெலாம் போட்டு அவளுக்கு நல்ல துணியை போற்றி அவள் கண்ணு தண்ணி போயிட்டே கேட்குறா, யாருங்க நீங்கள்? 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லாட்டியும் உனக்கு உலகமே இல்லை வான்னு சொன்னில்ல, நான் வருவேன், ஆனால் இப்போ இல்லை, நான் வரும்போது வருவேன்னு சொன்னில்ல, அந்த சித்தார்த்தம் தான் நான்றான். அப்போ அவனுக்கு செக்ஸுவல் டெம்ப்டேஷன் இல்லை, அவன் நிர்வாணமாக தான் இருக்கான். அந்த நிர்வாணத்துலலாம் அவன் களிம்பு போடுறான், அவன் மனசில் கூட டெம்ப்ட் ஆகலை. அப்பா மட்டும் உன்னை என்னை டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வந்துட்டா, எந்த நிர்வாணமும் எந்த சூழலும் உன்னை தடுமாற வைக்காது. Because God's discipline is like that. அதை மனசில் வச்சுக்கிட்டா உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு பார்க்குற குறையெல்லாம் நான் பெருசுப்படுத்துறதில்லை. புரியுதா? நான் வந்து என்னுடைய வீக்னஸ் உங்ககிட்ட சொன்னால், அப்பா ஆச்சு இப்படியான்னு சொல்லி உடனே முடிவெடுத்துடாமல், இது ஒரு ஹிஸ்ட்ரி, இது ஒரு ட்ராவல், இது ஒரு ஜேர்னி, இது ஒரு ப்ராசஸ். இப்படி இருக்கிற அப்பா மற்றதெல்லாம் அப்படி இருக்கார், இதில் எப்படி இருக்கார், இன்னும் ப்ராசஸ் இருக்குது. நீ விட்டு பாரு, அந்த ப்ராசஸில் சித்தார்த்தம் இல்லை, ஒரு கிறிஸ்துவாக நீயும் நான் நிற்போம். நீ அப்படிதான். என்னை யாரும் இப்போ நீங்களே யாராச்சும் வந்து உங்களை திறந்து காமிக்கும்போது என்னை யாரும் என்னை கலவரப்படுத்து, ஐயோ உனக்கு இப்படி கலவரப்படவே மாட்டேன். நீ பாரு, நீங்களே தைரியசாலியாச்சே, ஏதாச்சும் ஒன்று உள்ளே இருக்க சொல்லி பாருங்களேன். உங்களை தான் பேசுகிறேன். எப்போ போன வாரம் உங்களை கலர் அடித்து கொலை பண்ணலான்னு சொல்லி பாரு. நீ போன வாரம் நீ கொலை பண்ணலான்னு ஆசைப்பட்ட, எனக்கு போன வருஷமே 10 வருஷம் முன்னாடி நீ அப்படி தான் இருப்பேன்னு தெரியுன்றேன் நான். என்ன யாரும் முள்ளப்பட என்னை யாரும் அசைக்க முடியாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சர்ச்சை விட்டு போயிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிக்க, பாஸ்டர் எப்படி? அவர் அதே மாதிரி தான் பேசுகிறாரு, அதே மாதிரி தான் என்னை கழிச்சு அவர் பேசுகிறதுல ஒன்றும் பேசுறது இல்லையே. தப்பாக வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாமோ? ஒன்றும் வேண்டாயா, ஒன்றும் வேண்டாம். இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி போய் சொல்லிட்டா, யாருக்கும் நீ கன்வின்ஸ் ஆகக்கூடாது. உனக்கு ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை தான் நீ வாழணும். புரியலையா? அப்போ தான் அந்த ரங்கத்தில் நீ நிஜமாகவே தளம் திருத்துவத்தை தான் சார்ந்திருக்கிறாய் என்று உலகத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஜீவன் பரவும் பாரு, அது வந்து நீ யாரையும் தொட வேண்டாம், யாருக்கும் ஜெபிக்க வேண்டாம். உன் காதில் ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னு விழுந்தா போதும், நீ நினைப்பார், அப்படி பெருமூச்சு விடுவாய், அடுத்த வினாடி அவர்கள் உயிரோடு எழுந்து நடமாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பைபிள் இந்த பைபிள், அப்படிப்பட்ட ஒரு ஜெனி பிளாஸா இந்த ஜெனி பிளாஸா, அப்படிப்பட்ட ஒரு கட்டடம் இது, அப்படிப்பட்ட வாரம் பார்க்குற தாடி மீசை நிறைச்ச தாடி மீசை வச்ச ஒரு ஊழியக்காரன், இப்படிப்பட்ட ஒரு தேவன் உனக்குள் வாசிக்கிறார். உன் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? இனிமேல் யார்கிட்டையும் இப்போ இஸ்ரேல்னு சொல்ல மாட்டிங்களே.
இன்னும் கூட சில இஸ்ரேலான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் இன்னொன்று சொல்கிறான், உங்களை சீக்கிரம் விட மாட்டார் ஆண்டவர், துரத்தி பிடிப்பாருங்க. எங்கே போனாலும் எதுக்கில் விழுந்தாலும் தரன்னு இழுத்து உன்னை மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுத்து உன்னை முறை தாஜா பண்ணி குல்மால் பண்ணிடுவார். குல்மால் பண்ணி அப்புறம் கொட்டி ஒன்று ஒன்றா எடுப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பேசும்போது. விட்டவே மாட்டார். ஒரு படத்தில் எஸ்.ஏ. சந்திரன் ஒரு கேரக்டர், பொண்ணு மாப்பிள்ள இங்கே வாங்க கல்யாணம் ஆச்சு நாசமாக போங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டு நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பான். இப்படி சொல்லுவான், வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா, விளங்காது, இப்படி அது என்ன பண்ணுறன்னு தெரில, அப்படியே பண்ணிகிட்டு இருப்பான். அதுபோல் சிரித்தாலும் என்ன பண்ணாலும் இந்த டிசிப்ளின்குள்ள பெந்தேகோச சபை கடைசி நாட்கள் ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் ஜீவன் கிறிஸ்து இயேசுவில் என்ன செய்தாரோ அவர் உங்கள் சரீரத்திலிருந்து அதை செய்வார். உங்கள் சரீரம் இயேசுவின் மகிமையின் சரீரம் போல் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருப்பாங்க. எழுமினுங்க. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்து ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் காணிக்க சரி தேவனாம். ஒரு சின்ன அறிவிப்பு, வர புதன்கிழமை 15ஆம் தேதியா அந்த சிதம்பரத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே நாங்கள் போகிறோம். அந்த மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.